எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இங்கே வந்த ஃபஸ்ட்டு எந்த ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு முதல்ல ரொம்ப நன்றி. வந்த மற்ற அத்தனை சிறப்பு விருந்தினர்களுக்கும், இங்கே வந்த எங்கள் சிறப்பு விருந்தினர்கள் எல்லாருக்கும் நன்றி. முக்கியமாக எங்கள் பிரதர் சத்யா பிரதருக்கு மனமார்ந்த நன்றி சொல்லணும். ஏன்னா நிஜமாவே எல்லாரையும் நான் முதலே சொல்லியிருந்தோம். இன்றைக்கி காலையில் ஒரு 10:15 மணி 10:30 மணிக்கு பேசி இன்றைக்கி உடனே 2 மணிக்கு வந்து நிறையா விஷயங்கள் எங்கள் எல்லாரை விட மற்றவங்கள விட ஃபுட்பாலை பற்றி நிறையா சொன்னார் நாகராஜன் கோச் சொன்னார். அதனால் ரொம்ப நன்றிண்ணே. இன்னும் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ ஸ்போர்ட்ஸ் நல்லா பண்ணுவீங்க எனக்கு தெரியும். அது என்னையே கூப்பிட்டு தமிழ் சங்கத்திலலாம் கூப்பிட்டு மாமல்லன் விருதுலாம் கொடுத்தீங்க. அதே மாதிரி என் தம்பி கொடுத்தீங்க. நிறையா பேருக்கு எனக்கு முன்னாடி குமாரானந்தத்தை கொடுத்தீங்க. எங்கள் பாடி பில்டிங்லேயே நிறையா பேருக்கு பண்ணீங்க. அதே மாதிரி நிறையா ஸ்போர்ட்ஸுக்கு இந்த ஸ்போர்ட்ஸும் கிடையாது, எல்லா ஸ்போர்ட்ஸுக்கும் உங்களோட இன்னும் நிறையா பேரை மோட்டிவேட்டுறதுக்கு உங்களை எப்பயுமே கடவுள் நல்லபடியாக வச்சுருப்பார். நன்றிண்ணா, தேங்க்ஸ். அதே போல் இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க சிப்ட் அகாடமிலேருந்து, இதில் யார் யார் வெயிட் ட்ரைனிங் பண்ணணுமோ நீங்கள் அவங்க சொல்லுவாங்க, வந்து இங்கே வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் எல்லாருமே வெயிட் ட்ரைனிங். ஓகேவா? எல்லாருக்கும் வணக்கம். இது வந்து ஒரு புதுவிதமான பாராட்டு விழா. ஸோ இப்போ தான் சின்னதாக மொட்டு விடுற ஸ்போர்ட்ஸில் ஒரு எலைட் லெவலில் போகிறதுக்கு ஆரம்பிக்கிற ஒரு ஃபுட்பால் டீம். ஸோ அவங்களுக்கெல்லாம் மெட்ராஸ் சூப்பர் கப் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எஃப்சி மெட்ராஸ் நம்ம மகாபலிபுரத்தில் வருஷம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நல்லா நிறைய கண்ட்ரீஸ் கொடுக்குறாங்க, நிறைய ஸ்டேட்ஸ் கொடுக்குறாங்க. பட் இங்கே பக்கத்தில் இருந்தே நமக்கு ஒரு அரித வாய்ப்பு கிடைச்சிது. அதில் இந்த மேடவாக்கம் ஜோனில் இருக்க 3 காலேஜ் மாணவர்கள் சேர்ந்து ஆடி ஒரு சாம்பியன்ஷிப் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இது நம்ம உண்மையிலே கட்டாயம் பாராட்டணும். ஸோ இந்த விழாவுக்கு தலைமை இருக்கிறது மிஸ்டர் கே பாலமுருகன். அவர் மிஸ்டர் இந்தியா, அப்புறம் இப்போ ஜென்ரல் செக்ரட்டரி தமிழ்நாடு அமைச்சர் பாடி பில்டிங் அசோசியேஷன். ஸோ சார் பாடி பில்டிங்கில் நிறைய சாதனை பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ உங்களை மாதிரி நிறைய மாணவர்களை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் உங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸை பாராட்டணும்னு உங்களுக்கு நேராக வந்திருக்காங்க. ஸோ தேங்க்யூ சார். டாக்டர் சரவணன், ஸோ அவருக்கு உங்களுக்கு அறிமுகம் தேவையில்லை. சார் எஸ்ஐவிடி காலேஜோட பிரின்ஸிபலாக இருக்காங்க. ஸோ பசங்களுக்கு போகிறதுக்கு அப்ரூவல் கொடுத்தது சார் தான். முதல் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுன்னா அனுப்பணும் இல்லையா நம்ம. ஸோ அந்த அனுமதி கொடுத்ததுனால சாருக்கு நம்ம ஒரு ரொம்ப நன்றி சார். மூணாவது மல்லை சத்யா அப்படின்றது அவரோட முழு பேர். ஸோ முழு பேர். ஸோ இவங்க எப்படின்னா மகாபலிபுரத்தில் சார் பெரிய ஐடென்டிட்டி, எம்டிஎம்கேவோட ஃபார்மர் ஜாயின்ட் செக்ரட்டரியாக இருந்திருக்காங்க. ஸோ ஓகே. ஸோ இப்போ மல்லை தமிழ்ச்சங்கம் அப்படின்னு ஒரு இதுக்கு சார் பிரசிடெண்ட்டு லீட் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ அவங்களுக்கு என்ன ஒரு சின்ன ஆசை, நம்ம ஏரியாவில் பசங்க பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு நான் இல்லாமே அப்படின்னு சார் உங்களுக்காண்டி வந்திருக்காங்க. அவ்வளோ தூரத்தில் அரசு சார் ப்ளீஸ். கோபால் சாருக்கு மற்றவங்களை பற்றி தெரியும், சத்யா பிரதரை பற்றி அவருக்கு ரொம்ப தெரியாது. ஆக்சுவலாக ஸ்போர்ட்ஸ்னால் எந்த இடத்துல சொன்னாலும் எந்த நேரம் நான் ஒன்றுமே ஆக்சுவலாக இது பெரிய விஷயம். மற்ற எல்லாருக்கும் நாங்கள் இன்வைட் பண்ணி எல்லோரும் பண்ணியிருந்தோம். பட் அண்ணன் இன்றைக்கி ஆக்சுவலாக எங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லும் போது ஃபோன் பண்ணும்போது நான் சொன்னேன், இந்த மாதிரி யங்ஸ்டர் பசங்க ஒரு 3 பேர் 3 காலேஜ்லேருந்து செலக்ட் பண்ணி பிடி எல்லாம் வின் பண்ணியிருக்காங்கண்ணே, இது கவர்மெண்ட்டில் கூட போய் பெருசாக சொல்லணுன்னு. அப்போ நான் சொன்னேன், உங்களுக்கு டைம் இருந்தால் மட்டும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் வந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லியிருந்தேன். பட் என்ன டைம்னு கேட்டால் 2 மணின்னு சொல்லிட்டு 2 மணிக்கு முன்னாடியே வந்துட்டார். இதுதான் பெரிய விஷயம். ஆக்சுவலாக அவர் ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ்மேன். மெயினாக அவர் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன். அதுக்காக ஸ்போர்ட்ஸுக்காக ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக ஸ்போர்ட்ஸ் தான் நிறையா பேர் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதில் ஒருத்தர் ஒரு தமிழ்நாட்டில் அவர் ஒருத்தர் நமக்கு எல்லாருக்கும். ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். ஜிப்ட் அகாடமி அப்படின்றது என்னென்னா, ஸோ இளைய தலைமுறையை சீக்கிரமாக ஐடென்டிஃபை பண்ணி நம்ம ஸ்போர்ட்ஸில் இன்டர்நேஷ்னல் லெவலில் கொண்டு போகிறதுக்கு டெக்னாலஜி மூலம் நாங்கள் ஒரு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ செங்கல்பட்டு மாவட்டத்தில் முதல் கட்டமாக ஒரு பள்ளிகளில் மட்டும் தனி பதக்கம் அடிக்கிற மாதிரி செலக்டிவ் கேமை மட்டும் எடுத்து அத்லெட்டிக்ஸு, ஆர்ச்சரி, ஸ்விம்மிங்கு, ஷூட்டிங்கு, இந்த மாதிரி இதில் ஈஸியாக போய் மல்டி மெடல் அடிக்க முடியுமோ, ஒரு பிளேயரை ட்ரெயின் பண்ணால் அவனே 2-3 மெடல் அடிக்க முடியுமோ, அந்த மாதிரி விஷயங்களுக்கு நாங்கள் ப்ரைமரியாக நாங்கள் அனலிசிஸ்லாம் பண்ணுறோம், சாஃப்ட்வேர்லாம் எழுதுகிறோம். அப்புறம் ஏஐ மாடல் அதுன்னு சொல்லி என்னென்ன ஃபாரின் கண்ட்ரி பண்ணுதோ நம்ம நாட்டிலே பண்ண முடியும்னு நாங்கள் ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போதைக்கு. அப்புறம் லைவ் ஸ்கோரிங் ஆப், எங்கே மேட்ச் நடந்தாலும் எல்லோரும் மொபைல்லேருந்து பார்த்துக்கிற மாதிரி இப்போ கிரிக்கெட்டுக்கு இருக்குது. பட் மற்ற கேம்ஸ்க்குலாம் இல்லை. சிலம்பம் முதற்கொண்டு எல்லா கேமுக்கும் இப்போ டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒரே போர்ட்டலில். அதே போல் யாராவது விளையாடணும்னா எங்கேயாவது வென்யூ ஏதாவது காலியாக இருக்கான்னு பார்க்குறதுக்கு இப்போ டிக்கெட் புக்கிங் எவ்வளோ ஈஸியாச்சோ அந்த மாதிரி
இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எதாவது அவைலபிளாக இருக்குன்னு பார்க்குறதுக்கு ஒரு வெனியூ புக்கிங் ஆப்பும் இருக்குது. ஒரே பிளாட்ஃபார்மில் எல்லாம் கொண்டு வந்துக்கிட்டு இருக்கோம். இது ஜிஃப்ட் அகாடமின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பெரிய ஒரு குடும்பம் மாதிரி. அதில் டாக்டர் எம்எஸ் நாகராஜன் அவர் வந்து இஸ் லீடிங் தி ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ் ஏசியா. ஸோ ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ்னால் மனநிலை குன்றிய மக்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களும் ஸ்போர்ட்ஸில் விளையாட வர்றது. அது அப்புறம் பேரா அத்லெட்டிக்ஸ், வீல் சேர் கிரிக்கெட், அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் சார் வந்து பண்ணுறாங்க. ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி மாதிரி நாங்கள் செலக்டிவ் மக்கள், ஸ்போர்ட்ஸுக்காண்டி உயிரை கொடுக்குற மக்களை திரட்டி அவங்க மூலமாக எங்களோட லட்சியங்களை சாதிக்கிறதுக்கு ஒரு படியாக எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு கோட் நேம் என்ன இருக்குன்னா, செலிப்ரேட்டிங் தி சாம்பியன், ஹானரிங் தி கேம் சேஞ்சர்ஸ். அதாவது நல்லா ஸ்போர்ட்ஸுக்காண்டி விளையாண்டு ஜெயிச்சுட்டு வர்றவங்கள பாராட்டுறோம். அதுக்கு பின்னாடி இருக்கிறவங்க, ஜெயிக்க வச்சவங்க இருப்பாங்க இல்லையா, கோச்சஸோ ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவோ யாராக இருந்தாலும் அவங்கள நாங்கள் ஹானர் பண்ணுறோம். இது மாதிரி நாங்கள் ஒரு பாராட்டுல இது 3வது எங்கள் சீரியஸில். ஸோ இந்த மாதிரி சில பாராட்டுலாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். லக்கிலி நம்ம ஜிஃப்ட் அகாடமி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து நம்மளே நம்ம பாராட்டிக்கிறதுக்கு இது ஒரு தருணம் அமைஞ்சிருக்கு. ஸோ இதே மாதிரி வருஷம் சூப்பர் கப்பில் நம்ம கன்சிக்யூட்டிவாக சாம்பியன் ஆகணுன்றது என்னோடய ஆசை. ஸோ இதில் வந்துட்டு வைஸ் சேர்மன் மிஸ்டர் மயில் வாகனன் சார், ப்ளீஸ். சார் வந்து டெக்காத்லேட் இந்தியாக்காண்டி அத்லெட்டிக்ஸில் 10 ஈவெண்ட் பண்ணுவாங்க. ரயில்வேல வந்து கோச்சாக இருந்தவங்க. இப்போ எஸ்ஆர்எம்க்கு அத்லெட்டிக் கோச்சாக பார்ட் டைமாக இருக்காங்க. ஹாபிக்கு பண்ணுறாரு ஆக்சுவலாக, அப்படி தான் சொல்லணும். ஸோ நல்லா ஃபிட்னஸ் ட்ரைனிங் பண்ணுவாங்க. மோரோவர் குட் அத்லெட், இந்தியாவோட தங்கம். ஓகே. ஸோ அப்புறம் மிஸ்டர் ராமலிங்கம் அவர் வந்து எங்கே இருக்காங்கன்னா துபாயில் இருக்கார். ஒரு ஜெம்ஸ் குரூப் ஆஃப் ஸ்கூலுக்கு இஸ் அ ஃபிசிக்கல் டைரக்டர் ஃபார் தி குரூப் ஆஃப் இன்ஸ்டியூட். ஸோ அவர் பெரிய கராத்தே மாஸ்டர் அவர். ஸோ இந்தியாவுக்கு நவன்தான் வருவார், வந்தால் அவர் கூட தான் இருப்பார், மயில்வாணன் சார். அதனால தான் பேரே பக்கத்தில் போட்டோம். அப்புறம் டைரக்டர் ஆஃப் ஸ்போர்ட்ஸு மிஸ்டர் மோகனகிருஷ்ணன் சார், இஸ் த ஃபிசிக்கல் டைரக்டர் ஆஃப் எஸ்ஆர்எம். ஸோ அவங்ககிட்ட ஸ்போர்ட்ஸ் எப்படி டெவலப் பண்ணுறது, டெக்னாலஜி எப்படி இன்டெகிரேட் பண்ணுறதுன்ற கொலாபரேஷன் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ டைரக்டர் ஆஃப் ஃபிட்னஸ் அரசு சார். ஸோ அரசு சார் இன்னைக்கு அப்படியே போய் ஸோ அரசு சார் நம்ம பசங்க நம்ம இடத்துல வச்சு பாராட்டில் பண்ணி நம்ம ஆக்சுவலாக ஆஃபீஸ் கூப்பிட்டு வச்சு சின்னதாக பண்ணலாம் தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலாக தள்ளி போச்சு. அது தள்ளி போனால் நம்ம கொஞ்சம் இங்கேயே வச்சு பண்ணிடலாம், நம்ம ஜிம்மில் வச்சு பண்ணலாம், எல்லாத்தையும் கூப்பிடுங்க, பக்கத்தில் தானே காலேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வச்சு சும்மா கொடுக்கலாம் தான் இருந்தோம். அப்படியே கொஞ்சமாக இது பண்ணி ராஜசேகர் சார் அது பெரிய பாராட்டுலாவே மாற்றிட்டாங்க. ஸோ தேங்க்யூ சார். நமக்கு ஃபெசிலிட்டிஸ் மட்டும் இல்லை, நமக்கு சில விஷயங்கள் இங்கே ஆகிற செலவுகளை நானே ஏற்றுக்கிறேன், நான் பண்ணலாம் அப்படின்னு தைரியமாக ஆரம்பிச்சு விட அரசு சார். ஸோ அடுத்து வந்து டாக்டர் சி நடராஜன், இஸ் அ வெல்னஸ் டைரக்டர். அவர் அப்போலோவில் வந்து ஒரு டைரக்டராக இருக்காங்க. ஸோ இஸ் அ டாக்டர். அப்புறம் பிரசிடென்ட் அண்ட் கோபால். நான் வந்து ஒரு டெக்னாலஜிஸ்ட். எப்படி ஸ்போர்ட்ஸுக்கு டெக்னாலஜியை கொண்டு வரலாம் அப்படின்ற விஷயத்த நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு 20 வருஷமாக ஒரு R&D கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அங்கே என்ன உலகத்துக்கு கொடுக்குறாங்களோ அதை எப்படி ஸ்போர்ட்ஸ் கொண்டு வரலான்றதை ஒரு சின்ன டீம், ஒரு ரிசர்ச் டீம் வச்சுட்டு இங்கே சென்னையில் ஒரு பெரும்பாக்கத்தில் ஒரு ஆஃபீஸ் போட்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ வைஸ் பிரசிடென்ட் சதீஷன் நந்தகுமார் வந்து ஆர் ஆல்சோ சப்போர்ட்டிங் மீ. அவங்க நியர்பை இருக்கிறவங்க தான். அங்கே இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து அது பண்ணுறாங்க. அப்புறம் செக்ரட்டரி, முக்கியமாக இது எல்லாத்துக்கும் மையமாக ஜிஃப்ட்டுக்கு இருந்து ஆப்ரேட் பண்ணுறது ராஜசேகர் சார். ராஜசேகர் சார் வந்து 5 டைம் ஸ்டார் ஆஃப் இந்தியா பால் பேட், அன்பீட்டபிள் சாம்பியன் அப்படின்னு தான் சொல்லணும். ரயில்வேல 7 டைம்ஸ், ஓகே, ரயில்வேல கோச்சாக இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து மல்டி கேம்ஸில் எங்கள் அப்பார்ட்மெண்ட்லேயே ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஜிஃப்ட் அகாடமியில் டெவலப் பண்ணுறதுக்கு சார் வந்து முழுவதும் என் கூட ட்ராவல் பண்ணுறாங்க. 2வது டாக்டர் சிவசங்கர். ஸோ அவர் வந்து ஜாயின்ட் செக்ரட்டரி. அவர் வந்து இஸ் அ ஃபிசிக்கல் டைரக்டர் இன் எஸ்ஐவிடி காலேஜ். எனக்கு இந்த ஜிஃப்ட் அகாடமியோட தாட் ப்ராசஸ் அவர்கிட்ட தான் எங்களுக்கு வந்தது. அவர் என் பையனுக்கு பர்சனலாக ட்ரெயின் பண்ணுறப்ப இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு என்கிட்ட டெக்னாலஜி ஹெல்ப் எடுத்தார். நான் இப்போ அதை எதுக்கு 1000 பேத்துக்கு கொடுக்கலாம், 1,00,000 பேத்துக்கு கொடுக்கலாம்னு அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். ஸோ கரு வந்து சார்கிட்ட இருந்து வந்தது தான் இந்த அகாடமி. அப்புறம் ட்ரெஷரர் வந்து மித்து, இஸ் ஆக்சுவலி சாஃப்ட்வேர் ஆர்கிடெக்ட். போயிங் ஏர்கிராஃப்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு தேவையான சாஃப்ட்வேர் எழுதல இஸ் அன் ஆர்கிடெக்ட், மை ஃப்ரெண்ட். அவர் ராஜகுரு இஸ் மை எல்டர் பிரதர், எங்கள் அண்ணன். அவர் மதுரையில் இஸ் ரன்னிங் எ ட்ரஸ்ட். ஸ்போர்ட்ஸுக்காண்டியும் அகாடமி சைடும் ஃபாரின் லெவலில் நம்ம பல குழந்தைகளை கொண்டு போகணுன்னு ஒரு ட்ரஸ்ட், கைரோ ட்ரஸ்ட்னு இருக்குது. இஸ் அ ஃபவுண்டர் ஆஃப் இட், ட்ரஸ்டி வேறு. அவர் வந்துட்டு எங்களுக்கு ஜாயின்ட் ட்ரஸ்டாக இருக்காங்க. இது போகிற தெர் ஆர் எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர்ஸ், ஸ்போர்ட்ஸ் சப்போர்ட்டர்ஸ். என்னை மாதிரி குழந்தைகளை வந்துட்டு பெருசாக டெவலப் பண்ண நினைக்கிற ஃபாதர்லாம் சேர்ந்து அந்த ஒரு சின்ன அசோசியேஷன் மாதிரி ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ இதை தாண்டி டெக்னாலஜி இருக்குது. அகாடமி தாண்டி ஜிஃப்ட் ரிசர்ச்சில் நான் வந்து சாஃப்ட்வேர்ஸ் எழுதுகிறேன். பசங்களுக்கு தேவையான ஃபியூச்சர் டெக்னாலஜி, வியரபிள் திங்ஸு, சென்சார் பேஸ்டு ஆட்டோமேஷன்,
ஒருத்தன் விளையாண்டு வந்தானா அவனை எப்படி அனலிட்டிக்ஸ் பண்ணுறது, பயோமெக்கானிக்ஸ், அது எல்லா ஸ்டடியும் அங்கே வச்சு நாங்கள் பண்ணுறோம். ஸோ தேங்க்யூ ஆல் ஃபார் கமிங். ஸோ மெட்ராஸ் சூப்பர் கப் பற்றி ஆல்ரெடி உங்களுக்கு அவுட்லைன் கொடுத்துட்டேன். ஸோ இயர்லி ஒன்ஸ் அது இவங்க நடத்துகிறாங்க, எஃப்சி மெட்ராஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இட் இஸ் பேசிக்கலி இன்டர்நேஷ்னல் ஈவெண்ட். சும்மா வந்து நீங்கள் போய்ட்டோம் ஜெயிச்சிட்டுன்றதுனால சாதாரண கேமாக நினைக்காதீங்க. இட்ஸ் அன் இன்டர்நேஷ்னல் ஈவெண்ட். நீங்களே கொழும்பு டீமோட தான் விளையாண்டு ஃபைனலில் ஜெயிச்சிருக்கீங்க இல்லையா? ஸோ அது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் கேமுக்குள்ளே ஒரு ஜஸ்ட் லைக் தட் உள்ளே போயிட்டு நம்ம வந்திருக்கோம். இந்த வெற்றியை அடுத்து எப்படி பெருசாக்குறது? ஏன்னா இனிமேல் தான் உங்களுக்கு சேலஞ்சே ஆரம்பிக்க போகுது. சாம்பியன் ஆகிறது ரொம்ப ஈஸி. அதை வந்து ரீட்டைன் பண்ணணும் வருஷம் வருஷம். அடுத்த ஹையர் பெஞ்ச் மார்க் வச்சு மேலே கொண்டு போகணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு தேங்க் எவ்ரி ஒன். நான் வாலண்டியர்ஷிப் ஆள் கேட்ட உடனே நீங்கள் முன் வந்ததுக்கு நன்றி. அப்புறம் ஜிஃப்டோட பேரை வெளியில் கொண்டு வந்ததுக்கு ஒன் மோர் பிக் தேங்க்யூ. சீஃப் கெஸ்ட் மிஸ்டர் பாலமுருகன் சார், மயிலவன் சார், ப்ளஸ் அவரை ஹானர் பண்ணணும். கெஸ்ட் ஆஃப் ஹானர் டாக்டர் சரவணன், எஸ்ஐவிடி காலேஜ், ப்ளீஸ் சார். சார் ஆசை சார் கூட சேர்ந்து கொடுங்க. பசங்களோட லிஸ்ட்டு அந்த பேர் அப்படியே வாசிக்கணும். சந்தோஷத்தில் செயல்பாடு அதெல்லாம் உண்மையிலேயே ஆனந்த் தான். அவரை ஒருத்தர் அந்த பக்கம் ஒரு ஆறாரை பிடிச்சி ட்ரெயினில் கொடுத்து அனுப்பிச்சி விட்டாங்க. சின்ன மரியாதை தானே சார். ஸோ ஸோ எல்லா ஃபங்க்ஷனும் என்ன பண்ணுவாங்கன்னா சீஃப் கெஸ்ட்டை வரவேற்றுட்டு எல்லா ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு கடைசியாக தான் பிளேயருக்கே வந்து மரியாதை கொடுப்பாங்க. ஸோ இங்கே வந்து ஜஸ்ட் லைக் தட் நம்ம அடுத்த இதை ஆரம்பிச்சிடலாம். இதில் வந்து இந்த ஈவெண்ட்டில் வந்துட்டு அஃபீல் அகமத் ப்ளீஸ். 5 மேட்ச்சில் 11 கோல் போட்டிருக்காரு. ஸோ இந்த டோர்னமெண்ட்டோட மேக்ஸிமம் கோல் ஸ்கோரர் அஃபீல் அகமத். அரவிந்தன் கோல் கீப்பர். அரவிந்தன் எஸ்ஐவிடி. ஹலோ, மை நேம் இஸ் அரவிந்த். நான் எஸ்ஐவிடி காலேஜில் படிக்கிறேன். முதல்ல நான் எஃப்சி மெட்ராஸ் சூப்பர் கப் விளையாட போனேன். அங்கே எங்களுக்கு வாலண்டியர்ஸாக தான் கூப்பிட்டாங்க. திடீர்னு மேட்ச் விளையாடுறீங்களான்னு கேட்டாங்க. சரி விளாட்னோம். அதுவும் நாங்கள் எப்படின்னா ஜெயிக்கணும் அப்படின்னு விளாட்ல, சும்மா விளாட்னோம். அப்படியே ஃபைனல் வரைக்கும் போயிட்டு கொலம்பியா கிக்கர்ஸ் கூட பெனால்ட்டியில் 2 சேவ் எடுத்து வின் பண்ணிட்டோம். Hi everyone, I am Afil Ahmed. I am studying in Hassan College. ஒரு வாலண்டியராக தான் என் மகாபலிபுரம் எஃப்சி மெட்ராஸ்க்கு போனோம். அங்கே ஒரு டீம் கொடுக்க சொன்னாங்க. எங்கள் டீம் கேட்டாங்க U19க்கு ஃபுட்சால் இதில் விளாண்டோம். ஃபார்வர்டு லெஃப்ட் விங் விளாடுவேன். அதான் கஷ்டப்பட்டோம். ஃபஸ்ட்டு ஒரு மேட்ச் விளாண்டோம். அதுக்கடுத்து நான் கப் அடிக்கணும் அந்த ஒரு மைண்ட் செட் வந்துச்சு. கஷ்டப்பட்டோம், ஈஸியாலாம் இல்லை, நல்லா டஃப்பாக தான் விளாண்டாங்க. ஏன்னா அவங்களாம் வந்து ஃபுட்பால்லே ஊறினவங்க. நாங்கள் வந்து ப்ராக்டிஸ் எடுத்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. கஷ்டப்பட்டு தான் ஜெயித்தோம். எல்லாம் நாம டீமே இருந்தனால தான் ஜெயித்தோம். ஏன்னா அவங்க அசிஸ்டன்ட் பாஸ் போட்டனால தான். நான் கோல் அடித்தேன்னா டீம் கையில் தான் இருக்குது. அதுமாதிரி நம்ம கோல் கீப்பரும் செம்ம கோல் கீப்பர். அதான் வேறு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. மற்ற பிளேயர்ஸ்
I request Saravanan sir to honor Shreyas. Actually, he is the man behind all this. ஸோ எஃப்சி மெட்ராஸில் பசங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து அவங்களுக்கு எல்லாம் அவர் தான் அந்த தாட் ப்ராசஸ் இனிஷியேட் பண்ணது. ஜஸ்ட் he reached me, அதுக்கப்புறம் தான் எல்லாம் I நடந்தது. just want to share that the commitment, hard work, and the dedication shown by everyone present here, unmatched. Organizing a tournament of this scale is not easy. It is very, very difficult. One of the biggest youth football tournaments in India and growing to become one of the biggest youth football tournaments in Asia also in the future. நீங்கள் நிறைய இன்டர்நேஷ்னல் டீம்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க இந்த வாட்டி. நெக்ஸ்ட் இயர் அந்த மாதிரி நிறைய டீம்ஸ் வருவாங்க. அண்ட் இந்த மாதிரி டோர்னமெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுறது எஃப்சி மெட்ராஸ் மட்டும் தனியாக மகாபலிபுரமில் ஒரு மூலையில் உட்காந்து எதுவும் பண்ண முடியாது. உங்களோட சப்போர்ட், உங்களோட ஹார்ட் ஒர்க், உங்களோட கமிட்மெண்ட் இருக்கிறதுனால தான் எங்களால் இதை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியுது. அண்ட் கண்டிப்பாக எங்களால் யோசிக்கவே முடியாது இதை இந்த லெவலுக்கு பண்ண முடிஞ்சது. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு ஆல் ஆஃப் யூ. ஐ திங்க் cherry on the cake is participating in futsal. இது சம்டைம்ஸ் ஸ்போர்ட்ஸ் கிரியேட்ஸ் மேஜிக்கல் ஸ்டோரிஸ். ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்போது அதை ரெண்டு கையில் பிடிச்சி ஃபுல்லாக எடுத்துக்கணும். சாரி, I think when you have the opportunity, you have to take it with both hands, and I think all of you did that fantastically well. And that's the result that you have got, the trophy that you have won, beating international teams in futsal. You have not played futsal before. You are playing against international team for the first time, a professional futsal team from Sri Lanka that have come only for playing futsal, and you are beating them. You are emerging successful, winning individual awards, team awards. It is only the result of your hard work, your commitment. Nobody else is responsible for it. You take full credit for it, and pursue that even further. We are very, very lucky to have support from people like you, and we look forward to this in future editions also. Thank you so much. And special thanks to Principal Sir, special thanks to Shiv Shankar Sir and Gopal Krishnan Sir for all their support and their facilitation to ensure that this has happened very smoothly. Thank you once again. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த மாதிரி எனக்கு ராஜசேகர சார், நான் அண்ணன் கூப்பிட்டு அதே அண்ணன் வருது. ராஜசேகர் சார் வந்து இன்ஃபார்ம் பண்ணாங்க, இந்த மாதிரி கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணாங்க, இது மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் கேட்டேன் என்ன ஈவெண்ட்டுண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவங்க அதை சொன்னாங்க, இந்த மாதிரி நம்ம இங்கேருந்து பசங்க வந்து இன்டர்நேஷ்னல் டீமை வந்து பீட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பட் நான் என்ன நினச்சேன்னா, நீங்களும் இங்கே இதுக்காக ட்ரெயின் பண்ணி போயிட்டு ஃபுட்சால் ஆடினீங்கன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். அப்படி தான் இங்கே வந்த உடனே அங்கே உள்ளே பேசும்போது இவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி வாலண்டியராக போயிட்டு அதை பண்ணாங்க, அதுக்கப்புறம் விளையாண்டாங்கன்னு சொல்லிட்டு. உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அது. ஏன்னா இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அவர் சொன்ன மாதிரி இதுக்காக அவங்க ட்ரெயின் பண்ணி அங்கேருந்து வந்த ஒரு இன்டர்நேஷ்னல் கிளப் டீமை நம்ம பீட் பண்ணுறோன்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ அது என்னென்னா, இப்போ நீங்கள் அவ்வளோ யங்ஸ்டர்ஸ் வந்து குயிக்காக மிங்கிள் ஆகிட்டீங்க. நீங்கள் உங்களுக்குள்ளே நீங்கள் வேறு காலேஜ்லேருந்து வந்தாலும் அவ்வளோ குயிக்காக அவங்களோட மிங்கிள் ஆகிட்டு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நல்லா இருந்ததுனால தான் அந்த வந்து வின் பண்ண முடிஞ்சுது. ஸோ இது இன்னும் நீங்கள் சார் சொன்ன மாதிரி அடுத்த லெவலுக்கு நீங்கள் இன்னும் நீங்கள் ஒவ்வொரு காலேஜ்லேருந்து ஒவ்வொரு டீம் வந்து அடுத்த ஃபுட்சாலில் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அது என்னோடய பர்சனல் ஒப்பீனியன். இன்னொன்று என்னென்னா, இப்போது ஒரு பாராட்டு விழான்றது எப்படின்னா வந்து, இப்போது ஒரு மென்னாக இருந்தாலும் சரி, விமனாக இருந்தாலும் சரி, ஒரு மேக்கப் எதுக்கு பண்ணுறாங்கன்னா 4 பேர் பார்த்து நமக்கு என்னென்னா நம்ம கான்ஃபிடென்ஸுக்காக நம்ம பண்ணுறோம். பட் இன்னொருத்தவங்க வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சந்தோஷம் இருக்கும். அதே மாதிரி தான் அந்த பாராட்டுன்றதும். நம்ம ஸ்போர்ட்ஸுக்கு நம்ம விளையாடுறது வந்து நம்மளோட டெடிகேஷன், டிட்டர்மினேஷன் இதெல்லாம் வச்சு நம்ம விளையாடுறோம், நமக்கு ஜெயிக்கிறோம், அதில் ஒரு சந்தோஷம் இருக்குது. இருந்தாலும் இன்னொருத்தவங்க கூப்பிட்டு நல்லா விளையாண்டப்பா அப்படின்னு சொல்லும்போது எப்படி இருந்துச்சு. இப்போ இவர் வந்து கூப்பிட்டு தனியாக சொன்னாங்க, நீங்கள் த ஹையஸ்ட் லீடிங் ரன் ஸ்கோரர் கோல் ஸ்கோரர் சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்கவுங்களோட இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம பாராட்டும் போது இன்னும் நமக்கு சந்தோஷம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இதை வந்து இதை ஆக்சுவலாக எப்படி சொல்கிறதுனா, ஜிப்ட் அகாடமி வந்து இது ஒரு பெரிய வேலையாகவே செஞ்சிட்ருக்குறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் ஜிப்ட் அகாடமிக்கு. என்னென்னா சொல்லுவாங்க, பாராட்டுறதுக்கு ஒரு மனசு வேணும். இன்னொன்று அதை வந்து நீங்கள் அதை ரொம்ப சிறப்பாக பண்ணுறீங்க. ஒரு நார்மல் பாராட்டு விழாவாக இருந்தால் கூட அதை எந்தளவுக்கு அழகாக பிளான் பண்ணி, இது வந்து ஒரு 2 வீக்ஸ் பிஃபோரே எல்லாமே பேசி
ரொம்ப பர்ஃபெக்டாக அதை எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. ஸோ அந்த அகாடமியை சேர்ந்த அனைவருக்கும் தமிழ்நாடு அமைச்சர் ஆணவர் சங்கத்தின் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் நான் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ இது உங்களுக்கு வந்து இதோட நின்றாமல் நீங்கள் இன்னும் மென்மேலே வளரணுன்றதுக்காக தான் உங்களுக்கு வந்து இந்த பாராட்டு விழாவை வச்சுருக்கிறாங்க. ஸோ நீங்கள் இதிலேயே வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிடாமல் நீங்கள் இன்னும் மேலே மேலே பெருசாக பண்ணணும். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ கோச் வாங்க சார் ப்ளீஸ். நாகராஜன் சார் வந்து அவன் வந்து அப்பப்போ கிரவுண்டில் நான் பார்ப்பேன். என் பையன் இந்த பக்கம் அத்லெட்டிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான், இந்த பக்கம் ஃபுட்பால் டீமுக்கு. யார் இந்த வயசில் வந்துட்டு ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கா என்னன்னு கேட்டால், அவர் ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் இங்கேருந்து ஒரு 20-30 கிலோமீட்டர் தள்ளி இருந்து அவரே வந்துட்டு பசங்களுக்கு ஏர்லி மார்னிங் ஒரு 6 மணிக்கு பிடிச்சி எஸ்ஐவிடி காலேஜ் பசங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காங்க சார். இது வந்து ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டாக அவர் வந்து போய் பண்ணிக்கிருக்காரு. ஏன்னா பசங்கள்லாம் அந்த மாதிரி வில்லேஜ் சைடு இருந்து இல்லை தள்ளி இருந்து வர பசங்க அவங்களாம் பிடிச்சி போட்டு ட்ரெயின் பண்ணி இதோட பேஸ் கோர் இருக்கும் இல்லையா, சார் தான் அதோட ஃபவுண்டேஷன். ஸோ சாரை வந்து நம்ம எஃப்சி மெட்ராஸ்ல இருந்து they are giving a compliment. You can give. So a small token. பாலா சார். Special jersey that we ரைஸ் பண்ணுங்க. is the official FC Madras and Madras Super Cup t-shirt. So you are not part of it. Good afternoon, everyone. I am Dr. R. Saravanan, Principal of SAVT College. When I was approached by Dr. Shivashankar to send boys to FC Madras for officiating the match, I said, okay, I will send boys. But I don't know whether they have to play the match or something like that. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இங்கே எஸ்ஐவிடியிலேருந்து அனுப்புகிறதே ஒரு பெரிய விஷயமா இருந்தப்போ நான் அனுப்பலாம் அப்படின்னு சொன்னது தான் என்னுடைய வேலை. இதை தவிர நான் பெருசாக ஒன்றும் என்னுடைய ரோல் அப்படின்னு இதில் ஒன்றும் இல்லை. அதே மாதிரி இது மாதிரி 3 காலேஜ் இருக்காங்க. இப்போ 2 காலேஜ் தான் நான் கேள்விப்பட்டேன், ஆசான் மெமோரியல், இன்னொரு காலேஜ் எதுனே சொல்லல, காயிதே மில்லத். ஓகே, காயிதே மில்லத், ஆசான் மெமோரியல் அண்ட் எஸ்ஐவிடி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் participated in the football match organized by FC Madras. Very interesting. ஆனால் இவங்க சொன்னப்போ வந்து இந்த மாதிரி வின் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னப்போ கொஞ்சம் அதை கேட்கும்போது கஷ்டமாக இருந்தது. எப்படின்னா, எங்களுக்கு சரியான இது இல்லை, கிட் இல்லை, வந்திருந்தவங்கெல்லாம் ப்ரொஃபஷ்னல் பிளேயர்ஸ், அவங்கள ட்ரீட் பண்ண விதமும் அவங்கெல்லாம் ஆர்கனைசர்ஸ் இல்லை, அந்த காம்படிட்டர்ஸ் அவங்க இவங்கள பார்த்த விதம், இவங்கள ட்ரீட் பண்ண விதம், அதெல்லாம் ரொம்ப இதாக இருந்தது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நாங்கள் இதை வின் பண்ணோம் அப்படின்றத நினைக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஐ தேங்க் ஆல் த பார்ட்டிசிபெண்ட்ஸ் அண்ட் ஆல் த டீம் மெம்பர்ஸ். உங்களுக்கு என்ன விதமான சப்போர்ட் வேணும் அப்படின்றத சொல்லுங்கள். நம்ம மேனேஜ்மெண்ட்டில் பேசி உங்களுக்கு அதுக்கேற்ற ஏற்பாடுகள் பண்ணலாம். நம்மகிட்ட கிரவுண்ட் இருக்குது, இன்னும் அதை இது பண்ணணும். ஏற்கனவே லாஸ்ட் டைம் ஜிப்டிலேருந்து ஒரு எம்ஓயு நான் அப்போ தான் நான் இன்சார்ஜாக எடுக்கும்போது ஏற்கனவே பிரின்ஸிபலாக இருந்தவர் ஹி ஹஸ் சைன் த எம்ஓயு. பட் ஃபார் ரீசன் வி டு நாட் நோ, அந்த பேப்பரும் இல்லை, அந்த எம்ஓயும் இம்ப்ளிமெண்ட் ஆகலை, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. ஐ வில் பி தேர் அட் ஆஃபீஸ் for another 8 months.
and I assure you that I will support my I will use my office to get it done by the management. So அதை என்னால் சொல்ல முடியும். Thank you. என்னை உங்கள் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கின்ற என்னுடைய பெருமதிப்புக்கும் பெரும்புக்குரிய சகோதரர், உலக ஆணழகன் சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்று மல்லை தமிழ்ச்சங்கத்தின் சார்பில் நாங்கள் வழங்கிய மாமல்லன் விருதை பெற்று எங்களை சிறப்பித்திருக்கின்ற எங்களுடைய பாராட்டுக்குரிய சகோதரர், பெருமதிப்புக்கும் பெரும்புக்குரிய அரசு அவர்களே, நிகழ்வில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு கால்பந்து அகாடமியுடைய நிர்வாகியாக கிராமப்புற பகுதியிலிருந்து கிராஸ் ரூட் என்று சொல்லப்படுகின்ற அந்த இடத்திலிருந்து வீரர்களை தேர்வு செய்து ஒரு கால்பந்துக்கான அகாடமியை மாமல்லபுரத்துக்கு அருகாமையில் காரணை கிராமத்தில் வைத்து நடத்தி கொண்டிருக்கின்ற ஷிரீஷ் அவர்களே, பங்கேற்று சிறப்பித்திருக்கின்ற பெருமதிப்பிற்குரிய ராஜசேகர் அவர்களே, அண்ணன் மயில்வாகனன் அவர்களே, இந்திய அளவில் பல பட்டங்களை பெற்று ஆணகனாக மிளிர்ந்து கொண்டிருக்கின்ற அன்பிற்கினிய பாலமுருகன் அவர்களே, எஸ்ஐபியினுடைய பிரின்சிபல் முதல்வர் பெருமைக்குரிய ஐயா டாக்டர் சரவணன் அவர்களே, இந்த நிகழ்வில் என்னுடன் பங்கேற்றிருக்கின்ற மாஸ்டர் பாண்டியன் அவர்களே, அன்பிற்கினிய ராஜா முகமது அவர்களே, சந்தான கோபாலகிருஷ்ணன் அவர்களே, அண்ணன் கோபால் அவர்களே, ஸ்ரீதரன் அவர்களே, அன்பிற்கினிய சிவசங்கரன், அண்ணன் இளஞ்செழியன், நாகராஜ் உள்ளிட்ட இனிய தோழமைகளே, ஒரு வரலாற்று சிறப்புக்குரிய வெற்றியை பெற்று வெற்றியாளராக இங்கே பாராட்டு மழையில் திளைந்திருக்கின்ற கால்பந்தாட்ட வீரர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் உரித்தாக்குகின்றேன். இப்போ அண்ணன் அரசு நடத்துறது எப்படி இருக்குது அப்படின்னா, அந்த விளக்கு எரிஞ்சிட்டு இருந்ததுங்க, அந்த குத்து விளக்கில் அந்த எண்ணெய் குறைய குறைய என்ன பண்ணால் அந்த திரியை தூண்டி விடணும். அந்த எரியும், அந்த எரியிற திரியும் தீ பிடிச்சிட்டு அது கொஞ்சம் கொஞ்சமாக கருகிட்டு இருக்கின்ற போது நல்லா எரியணும்னா அந்த ஒரு குச்சி வச்சு அதை தூண்டி விடுவாங்க. அப்போ அது நல்லா பிரகாசமாக எரிந்து கொண்டிருக்கும். அது போன்ற ஒரு தூண்டுதலான இந்த வீரர்களை ஊக்குவிக்கின்ற நிகழ்வாகத்தான் இது நீங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றீர்கள். அதற்காக உங்களை பாராட்டுகின்றேன், வாழ்த்துகின்றேன். நம்முடைய தோழர்கள் நம்ம அரசியல் மேடையில் பேசி பேசி பழக்கப்பட்டு போச்சு. இவங்க எல்லாம் தோழி மாப்பிள்ளை தோழர்களாக போனவங்க இவங்க. ஆனால் இவங்களே மாப்பிள்ளை ஆகிட்டுக்கிறாங்க. அதான் ரொம்ப எளிமையான இது. இவங்க எல்லாம் சும்மா வாலண்டியராக போயிட்டு இவங்களே ஹீரோவாயிட்டு அந்த இதில் சாம்பியன்ஷிப் பெற்றிருக்கும் போது மகிழ்ச்சி. கூடுதலாக ஒரு செய்தி, நீங்கள் இலங்கையை வெற்றி கொண்டதற்கு எங்களுடைய தலைதாழ்ந்த வணக்கத்தை உரித்தாங்க. ஆயிரம் இருந்தாலும் அது உள்ளுக்குள்ள அது ஓடிக்கிட்டே இருக்கும்ல, விளையாட்டாக இருந்தாலும் அது உள்ளுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். அதனால இலங்கையை வீழ்த்தி நீங்கள் வெற்றி கொடியை நாட்டியதற்கு உங்களுக்கு பாராட்டுக்கள். வழக்கமாக உலகத்தில் அதிகம் பேர் பார்க்கின்ற விளையாட்டு எதுன்னு கேட்டிங்கன்னா ஃபுட்பால் தான். இந்த காமன்வெல்த் நாடுகள் எங்கெல்லாம் பிரித்தானிய காலனி நாடுகள் இருக்குதோ அங்கெல்லாம் தான் அந்த கிரிக்கெட் கொஞ்சம் அந்த மோகம் அதிகமாக இருக்கும். ஆனால் அதை கடந்து உலக நாடுகளில் அதிக மக்கள், அதிக ரசிகர்கள் கொண்ட ஒரு விளையாட்டு எதுன்னு கேட்டோன்னா ஃபுட்பால் தான். அதுக்கு நிகர் எதுவும் இல்லை. பல ஜாம்புவான்கள் இந்த கால்பந்தாட்டத்தில் வந்திருக்கிறாங்க. சொல்லப்போனால் 20ஆம் நூற்றாண்டின் தலை சிறந்த கால்பந்தாட்டத்துடைய கடவுள் என்று போற்றப்பட்டவர் பீலே. நீங்கள் படிச்சிருப்பீங்க. பீலேவுடைய தந்தை ஒரு கால்பந்தாட்ட வீரர். அப்பா தான் அவரோட ட்ரெயினர். அவருக்கு ட்ரெயினர் அவர். பிற்காலத்தில் அமெரிக்காவுக்கெல்லாம் போய் இவர் ட்ரெயின் பண்ணிட்டு வர்றாரு. அது வேற விஷயங்கள். ஆனால் பீலே ஒரு சின்ன வயசுலேயே அந்த விளையாட்டில், சர்வதேச விளையாட்டில் பங்கேற்க போகின்ற போது அநேகமாக பிரான்ஸுக்கு எதிரான விளையாட்டுன்னு நான் நினைக்கிறேன். அப்போ ஏற்கனவே வெற்றிக்கான கோல் அவங்க எடுத்துடுறாங்க. அந்த ஃப்ரீ டைமில் பீலேவை உள்ளே இறக்கி விடுறாங்க. ஆனால் அது கோல் போடலை அவர். ஆனால் அந்த சில நிமிடங்களில் அந்த ஒட்டுமொத்த பார்வையாளர் அரங்கத்தையும் அந்த விளையாட்டை நடத்துகின்ற அத்தனை பேருடைய கவனத்தையும்
அந்த மைதானம் முழுவதும் சுற்றி சுழன்று வேகமாக ஓடி வந்து ஒரு ஆட்டத்தை தன்பால் இயக்கியவர். அதுக்கு முன்னே அவருக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து உங்களை மாதிரி தான், திரும்ப சொன்னால் மாப்பிள்ளை தோழர்கள் தான் நீங்கள். அதுபோல் மாப்பிள்ளை தோழர் தான் அவர் உள்ளே போகிறார். எதுக்கு போகிறார் அப்படின்னா, வீரர்கள் தூக்கி வர பேக் இருக்குல்ல, பேக்கு, அவங்களுக்கு டீ, அவங்களோட ஷூலாம் பாலிஷ் பண்ணி தொடச்சி வைக்கிறது, அவங்களோட பனியன் ஆடைகள்லாம் சுத்தம் பண்ணி கரெக்டாக மடித்து வைக்கிறது, இதுதான் பீலைவுக்கான வேலை. ஆனால் அந்த சந்தர்ப்பம் கிடைக்கின்ற போது அந்த சந்தர்ப்பை தனக்காக பயன்படுத்தி அவர் ஆடுகிறார். அதுக்கப்புறம் 52 நினைக்கிறேன் அந்த முதல் கோப்பை அவர் தன்பால் 58 முதல் கோப்பை அவர் பெறுகின்ற போது, அதுக்கப்புறம் 62 மீண்டும் உலகக்கோப்பை, மீண்டும் 70 உலகக்கோப்பைன்னு அசத்தி இருக்கிறார். உலகத்தில் வந்து அதிகம் கோல் அந்த காலத்திலே போட்டவர் 1282 கோல்கள் போட்டு சாதனை படைத்த ஒரு செம்மல்னா அவர் தான். அந்த ஒரே நாளில் அந்த ஹெட்ரிக் கோல் போடுவாங்க இல்லையா, அந்த 3 கோல், அது ஏதோ ஒரு முறை 2 முறை போடலாம். ஆனால் 92 முறை பீலை போட்டிருக்கிறான் என்பது வரலாறு. யாரும் அதை பிரேக் பண்ண முடியும். 92 முறை அவர் போட்டிருக்கிறார் அந்த 3 கோலா. அப்போது ஒரு அசாத்திய திறமை கொண்டவராக அவர் விளங்கி இருக்கிறார். அவர் கடைசி 1970 அவர் ஆடுகின்ற போது நைஜீரியா நாட்டில் உள்நாட்டு கலவரம் நடந்துட்டு இருக்குது. அந்த உள்நாட்டு கலவரத்தில் ஈடுபட்டிருக்கின்ற அந்த போராளிகள் இருக்காங்க, ஆயுதம் தாங்கிய போர்க்குழுக்கள், அவங்க 48 மணி நேரம் தங்களுடைய யுத்தத்தை நிறுத்திட்டு பீலேவுடைய ஆட்டத்தை நாங்கள் பார்க்கணும்னு சொல்லி நிறுத்திய பெருமை பீலேவுக்கு உண்டு. அவ்வளோ சிறப்புக்குரியவர். அதுக்கப்புறம் நம்ம காலத்தில், நாங்கள் எங்கள் காலத்தில் பார்த்தீங்கன்னா மரடோனா வந்து அசத்தி இருக்கிறார். அது ஆண்டவனின் கை அவர் சொல்லிட்டு அந்த பந்து அப்படி உள்ளே போட்டு போனார் இருந்தெல்லாம் செய்தி. இப்போ வந்திருக்கவங்களாம் செய்திகள் என்பது வேறு. ஏன் பீலேவை நான் ஒப்பிடுகிறேன்னு சொன்னால், அந்த நூற்றாண்டில் 1980 20 ஆண்டுகள் அந்த நூற்றாண்டு நெருங்குவதற்கு முன்பாகவே அந்த நூற்றாண்டின் தலை சிறந்த வீரன் பீலே என்று அந்த அங்கீகாரத்தை அவன் பெற்றிருக்கிறான். அவ்வளோ பெரிய சிறப்புக்குரியவனாக அவன் விளங்குறான். அவன் துவக்கத்தில், அவன் சின்ன வயசுல சின்ன குழந்தையா இருக்கின்ற போது அவன் போய் பார்க்கும்போது பந்து அவங்களுக்கு கிடைக்கல. அப்போ அந்த நாட்டம் இருக்குது, அந்த உடல் அந்த ரிதம் இருக்கிறதால என்ன பண்ணுறான் அப்படின்னா, நம்ம சாக்ஸ் போட்டுக்கிறோம்ல, அந்த சாக்ஸ் எடுத்து பேப்பர்லாம், இந்த நியூஸ் பேப்பர்லாம் அது உள்ளே சுற்றி, அதுக்கப்புறம் அதை தான் பந்து அவன் விளையாடி இருக்கிறான் என்பது அந்த ஏழ்மை நிலையை குறிப்பதற்கான கோடாக வைக்கிறார்கள். அப்போது அவங்ககிட்ட பத்திரிக்கையாளர் கேட்குறாங்க, பெரிய பெரிய ஜாம்பவான்கள் இந்த அணியில் இருக்காங்க, ஆனால் நீ எப்படி அதை உன்பால் இருக்கிற அப்படின்னா, அனுபவம் சாதிக்காததை எங்களுடைய அந்த உற்சாகம் இருக்கிறது இல்லை, எந்த நிலையிலும் அந்த ஒரு நிமிடம் கூட அந்த உற்சாகம் குறையாமல் அந்த அணியை நடத்துவது என்பது சிறப்புக்குரிய ஒன்று என்று அவன் தொடர்ந்து தன்னுடைய தாரக மந்திரமாக அதை தான் சொல்லிட்டு வரான். உற்சாகம், எந்த நிலையிலும் அவன் அந்த டிப்ரெஷன் என்பதே இல்லை, ஓடிக்கிட்டே இருக்கணும்னு நினைப்பார். அந்த ஒரு தலை சிறந்தவராக பீலே விளங்கியிருக்கிறார். எனவே இந்த கால்பந்து ஆட்டத்திற்கான மரியாதைகள் இன்னும் இந்தியாவில், நம்ம இப்போ கிரிக்கெட்டுக்கு கிடைக்கிற அந்த அங்கீகாரம் இன்னும் நமக்கு வேற எந்த விளையாட்டும் கிடைக்கல இந்தியாவை பொறுத்தவரையிலும். இப்போ நம்ம கண்ணையினரில் போய் அந்த பாப்பாவை போய் அடிச்சுட்டு வந்து, கபடியில் அடிச்சுட்டு வந்துருக்கிறதுக்காக கொஞ்சம் பார்வை நம்ம பக்கம் திரும்பி இருக்குது. ஆனால் அந்த சன் ஆஃப் தி சாயில், இந்த மண்ணுக்கான விளையாட்டுகள் இருக்குல்ல, அந்த விளையாட்டுக்கெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மடைமாற்றம் செய்து கொண்டு வரப்பட்டுகிறது. ஆனால் அதிலிருந்து இன்னும் பிற சிறப்புக்குரிய வரணும். இப்போ அண்ணெல்லாம் இப்போ பாடி பில்ட் பண்ணுறோம் அப்படின்னா, இதிலே 2 வகை இருக்குது. இவங்க அவ்வளோ ஸ்டெமினா செலவு செய்து அவ்வளோ பெரிய விஷயங்கள் செய்து உலக அளவில் போய் அந்த போட்டியாளர்கள் வெற்றி கொண்டு அந்த பதக்கங்களை பெற்று வருகின்ற போது இவர்களுக்கான முக்கியத்துவம் பெருசாக கொடுக்குறாங்களான்னா இல்லை, தங்களோட சொந்த காசு செலவு பண்ணிட்டு தான் வராங்க. ஆனால் ஆணாளுக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஒரு அங்கீகாரத்தை, அந்த ஒரு பெரிய வரவேற்பை தராமல், இதே உலக அழகி அல்லது இந்திய அழகி, அது மாதிரி ஒரு அழகின்னு ஒரு பெண்கள் நடத்துகின்ற போட்டிக்கான விஷயங்கள் நிறையவே இருக்குது. எனவே எல்லாத்திலையும் பாகுபாடுகள் இருக்கிறது. ஆனால் இவையெல்லாம் கடந்து தான் வரணும். மதத்தை பரப்பு வந்த விவேகானந்தர் கூட இளைஞர்களிடம், என்னிடம் சில 100 இளைஞர்களை தாருங்கள், அவரிடம் வேத புத்தகத்தை தருவதற்கு பதிலாக உதைப்பந்தை நான் தருகிறேன் என்று அவன் மதம் குறித்து பேச வந்தவன் வந்து ஃபுட்பால் தான் காரணியாக இருக்கும் என்று சொல்லுகின்ற அளவுக்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள். எனவே
இந்த போட்டியில் நீங்கள் இப்போ பங்கேற்றீங்க. நான் நேற்று முன்தினம் கூட நம்ம வேளச்சேரியில் வந்து ஜிம்னாஸ்டிக் போட்டியில் சாம்பியன்ஷிப் வெற்றி பெற்றவங்க பேச போயிருந்தேன். அப்போது இதில் ஏன் நம்ம வெற்றி கொள்ள முடியவில்லை என்று யோசிப்போமானால், அந்த வெற்றி பெற்றவங்களை கேட்டாங்கன்னா உன்னோட எய்ம் என்ன அப்படின்னா, நான் டாக்டர் ஆகணும், அல்லது காவல்துறை அதிகாரி ஆகணும், அல்ல ஐஏஎஸ் அதிகாரி ஆகணும், ஏதோ ஒன்று பிஸ்னஸ் மேன் ஆகணும்னு நினைப்பான். அந்த நாடுகளில் வெற்றி பெறுவர்கள் எப்படின்னா, என்னுடைய எய்மே ஃபுட்பால் அப்படின்வான். என்னுடைய எய்மே நான் வெற்றி பெறணும், அதுதான் அவங்களுடைய ட்ரீமாக இருக்கும். அப்போ இந்த படைப்பாளிகளை, இந்த ஆர்வமுள்ளவர்களை தேர்வு செய்து அதில் புகுத்துனா சிறப்பாக. அதான் இப்போ நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. நம்முடைய வடகடம்பாடியில் நல்லால் பிள்ளைப்பேட்டை கிராமத்தில் வைத்திருக்கிற அந்த சர்வதேச அளவிலான அந்த அகாடமியில், அதில் கூட ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் கூட ஒருத்தர் பரிந்துரைக்கு நான் சொன்னேன், சார் இது மாதிரி ஈரோட்லேருந்து வந்திருக்காங்க, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு. அப்போ அவங்க எல்லாமே சொல்லிட்டாங்க, இது எல்லாமே எந்த விதத்திலையும் இங்கே யாரையும் கன்வின்ஸ் பண்ண முடியாது, எல்லாமே பியூர்லி அந்த தகுதியின் அடிப்படையில் தான் உள்ளே போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க தேர்வு பண்ணி அதுக்கப்புறம் உள்ளே போயிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். உங்களை யாருக்குமே இந்த குல்லா போட சொன்னாங்க இல்லையா, இந்த குல்லா யாருக்கும் போட முடியாது, அங்கே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. அந்த குல்லா போகிறது பெரிய விஷயம், அது சாதாரண விஷயம் கிடையாது. அது வந்து ஒருத்தரை ஃப்ளாட் பண்ணா ஈஸியாக போட்டுருவோம் அப்படின்வாங்க. அப்போது ஒருத்தர் இது மாதிரி இருக்கிறார், இது மாதிரி போட்டு எல்லாரையும் ஃப்ளாட் பண்ணுவார். அப்போ அவர் வருகின்ற போது அந்த சம்மந்தப்பட்ட அதிகாரி சொன்னார், உங்களுக்குள்ளா போடுற வேலை என்கிட்ட நடக்காது அப்படின்வான். அப்போது அவன் சொன்னான், சார் என்கிட்ட 100 குல்லா இருக்குது சார், நான் அதை வச்சு எப்படி வீழ்த்திடுவேன் சார் அப்படின்வான். ஆனால் அந்த வேலை என்கிட்ட பலிக்காது அப்படின்னார். அப்போ அவன் சொல்கிறான், நீங்கள் வேணால் எக்ஸிபிஷனாக இருக்கலாம், நீங்கள் வந்து விதிவிலக்காக இருக்கலாம் சார் அப்படின்னு சொன்னது ஒரு தொப்பின்ட்டான். விழுந்துட்டார்ல, நீங்கள் எக்ஸிபிஷன் போதிலே அவர் ஃப்ளாட் ஆகிட்டார் வேண்டுன்ற மாதிரி அவருடைய தகுதி அங்கு உழைத்துவதாக சொல்லுகிறார்கள். எனவே இவையெல்லாம் கடந்து சாதிப்பது என்பது ஒரு சவால்கள் தான். இந்த சாதனையை பெற்று வந்திருக்கின்றீர்கள், ஒரு மகத்தான வெற்றியை பெற்றிருக்கிறீர்கள். இது வந்து நீங்கள் வந்து ப்ரொஃபஷனலாக நீங்கள் தேர்வு செய்யாமல் இருந்தாலும், ஆனால் போய் நீங்கள் ஆடி வெற்றி பெற்றிருக்கிறீர்கள். ஏதோ ஒரு படத்தில் கூட ப்ரொஃபஷனல் கிரிக்கெட் மேன்ஸுக்கும் அந்த கிராமத்துப்புற பசங்களுக்கு கிரிக்கெட் நட்டு அவன் என்ன 10 போட்டாலும் அடிக்கிறான்டா அப்படின்வாங்க, சின்ன பசங்க, வில்லேஜ் பசங்க. அதுபோல் நீங்கள் போய் சாதிச்சிருக்கீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கிறீர்கள். இந்த வெற்றியை தொடர்ந்து தக்க வைப்பது என்பது, இப்போ நீங்கள் வந்து ஆடி இருக்கீங்கன் போது சென்னைக்காக அல்ல, உங்களுக்காக அல்ல, நீங்கள் ஆடியது சர்வதேச அளவிலான பல அணிகளுடன் போட்டியிட்டீர்கள். அப்படின்னா நீங்கள் உங்களுக்காக ஆடவில்லை, இந்த நாட்டுக்காக ஆடி இருக்கீங்க, இந்தியாவுக்காக ஆடி இருக்கீங்க. இப்போ அவங்க இலங்கையில் போய் அவங்க போய் சொல்லுவாங்க, நீங்கள் இந்தியாவுக்கு தானே போனீங்க, இந்தியாவில் தோற்றுருக்குறோம், 2வது இடம் தான் வந்திருக்கோம் அப்படின்னும்போது அந்த விடாமுயற்சி அதுதான் உங்களுக்கான பரிசாக இருக்கிறது. அந்த பயிற்சி நீங்கள் சர்வதேச அளவிலான போட்டியில் வெற்றி பெற்று வந்திருக்கீங்க, அதுவும் நீங்கள் ப்ரொஃபஷனல்ஸ் கூட நீங்கள் மோதி இருக்கீங்க. ஆனால் உங்களுடைய தன்னம்பிக்கை, அந்த உற்சாகம், நீங்கள் ஒரு டீம் ஒர்க்காக பண்ணதன் காரணமாகத்தான் அதை உங்களால் சாதிக்க முடிந்தது. எனவே அந்த வெற்றி பெற்றுக்கொண்டு உங்களை மனதார வாழ்த்துகிறேன். இதை ஏற்பாடு செய்திருக்க நான் அரசு தலைமையிலான இந்த குழுவிற்கு வாழ்த்துக்கள். நம்முடைய தோழர்கள் எல்லாருக்கும் உங்களோட அனுமதியோட ஒரு மாலை ஒன்று போட்டுறோம் அவங்களுக்கு. நாங்களும் ஜிம்டாக்டம் தான், அதான் டைரக்டர். அது என்னன்னா, நாங்களும் ஒரு மஞ்சூரியா குங்ஃபு தற்காப்பு கலைன்னு சொல்லி, ஏன்னா மாமல்லபுரம் காஞ்சி மாவட்டம் அந்த போதி தர்மருடைய லெகசி, அந்த பாரம்பரியம் இருக்கிறது. நாங்களும் இது போன்ற ஒரு சின்ன பயிற்சி கூடம் மாமல்லபுரத்தில் வைத்திருக்கிறோம். இப்போ கடந்த மாதம் கூட நான் ஃப்ரான்ஸ் போயிருந்தேன். ஃப்ரான்ஸ் போயிட்டு 2 நாள் தமிழ்ச்சங்க பணிகள், 2 நாள் ஜெனீவாவில் ஐநா மன்றத்துடைய அந்த மனித உரிமை ஆணையத்தில் 1 நாள் பார்வையாளர், 1 நாள் 90 வினாடி தான் பேச முடியும், எந்த நாடு ஒரு பிரதிநிதியாக இருந்தால் 90 வினாடிகள் பேசிவிட்டு மறுநாள் நேராக என்னுடைய மாஸ்டர் மேத்யூ, உங்களுக்கு தெரியும், ஃப்ரான்ஸ் நாட்டில் அவர் மஞ்சூரியா குங்ஃபுடைய பிரசிடெண்ட்டாக இருக்கிறாரு. அங்கே போய் அந்த கலையில் நான் பங்கேற்றுட்டு தான் வரேன். எங்கே போனாலும் இந்த விளையாட்டில் மிங்கில் ஆகிட்டே இருப்பேன். நாளை மறுநாள் கூட ஜலந்தரில் தேசிய அளவிலான சாம்பியன்ஷிப் போட்டி, வெள்ளிக்கிழமை காலையில் விமானம் போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை அவர் பாண்டியன் மாஸ் நடத்துகிற அந்த போட்டிக்கு ஓடி ஆடணும். எனவே தொடர்ந்து இந்த விளையாட்டில் எங்கெல்லாம் என்னால் ஈடுபடுத்திக் கொள்ள முடியுமோ அத்தனை இடத்திலும் என்னை ஈடுபடுத்தி கொண்டு இந்த பயிற்சியில் ஊக்குவித்துக் கொண்டு வருகிறேன். வெற்றி பெற்ற உங்களுக்கும் இதை ஏற்பாடு செய்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி உங்கள் அனைவருக்கும் ஒரு சின்ன மாலையை போட்டு வாழ்த்துகின்றேன். நகிழ்ச்சி, வணக்கம்.
ஆனா தான் நீங்க அப்படியே போடுங்க. இல்ல, நான் பக்கத்துல நிக்கிறேன். இல்லண்ணா, இல்லண்ணா, இல்ல நான் இங்க நிக்கிறேன். நீங்க வாங்கண்ணா. இல்ல நீங்க தான் போகணும். நீங்க தான் போகணும். அப்படியே வாங்க. வாழ்த்துக்கள். சிறப்பா போடுங்க. வாழ்த்துக்கள். அப்படி எடுக்காதீங்க. அப்புறம் ஒரு குரூப் போட்டோ எடுத்துங்க மொத்தமா. ஒலிம்பிக்ல வாங்கினது இது எல்லாமே கோல்ட் ஆக்கிடலாம். இவரு சொன்னார்ல நம்ம நடிகர் பேர் என்ன? வாழ்த்துக்கள். வாழ்த்தோட வாழ்த்துக்கள். வாமா. ஒன்று இருக்கா இல்லையா? ஒன்று வாங்கி தொடர் போட்டு மாற்றிக்கலாம். நாளைக்கு காலையில் கொடுத்து அனுப்பிச்சு விடுங்க. ஒருத்தர் தான் வாங்க. அது அண்ணன் அண்ணன் நான் தான் உங்களுக்கு யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதேனும் எங்கும் காணேன் என்றான். அத்தகைய ஒரு தமிழ்மொழி எந்த அளவிற்கு உலக அளவிலே சிறந்து விளங்கியதோ அதுபோல என்னுடைய 70 ஆண்டு கால வாழ்க்கையிலே 20 ஆண்டு காலம் நான் கல்லூரியிலே பள்ளிக்கூடங்களிலே படித்த காலங்கள் போக ஏறத்தாழ 50 ஆண்டுகள் அரசியல் வாழ்க்கையிலும் துவங்கினேன். பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய தீவிர ரசிகனாக இருந்து அவருடைய மறைவுக்கு பின்னால் அரசியலிருந்து விலகி நான் இந்த மாற்றுத்திறனாளிகளுக்காக பணியாற்றுவதற்காக நான் பல்வேறு நாடுகளுக்கு சென்று விட்டேன். ஆனால் இந்த 50 ஆண்டுகால தமிழக அரசியலிலே ஒரு விளையாட்டை தன்னுடைய உணர்வோடும் உடலோடும் உயிரோடும் கலந்து, எனக்கு தெரியும், நான் ஒய்எம்சிஏ கல்லூரியிலே பணியாற்றிய காலங்களிலே என் அன்பிற்குரிய நண்பர் சேகரன் அவர்கள், அதாவது நானும் அவரு காலைல 6 மணிக்கு 2 பேரும் ஒன்றா போவோம். குங்ஃபு என்றால் சேகரன் அவர்கள் தான். நான் ஹாக்கி ஃபீல்டில் போய் எங்களுடைய விளையாட்டுத்துறை படிக்க வந்திருக்கின்ற மக்களுக்கெல்லாம் நான் ஹாக்கியும் ஹேண்ட்பாலும் சொல்லிக் கொடுத்து பாக்ஸிங் சொல்லிக் கொடுக்கின்ற அந்த காலகட்டத்திலே தினமும் அவரை சந்தித்தேன். அவரை போல ஒரு சிறந்த ஒரு ஆசானை நான் பார்த்தது கிடையாது. அவருடைய வழித்தோன்றல் இன்றைக்கும், நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், அரசியலிலே இன்றைக்கு விளையாட்டுவை தன்னுடைய உயிரோடும் உடலோடும் கலந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என் அன்பிற்குரிய தம்பி என்று கூட சொல்லலாம். அவரை இந்த நேரத்திலே சிப்டமனுடைய சேர்மன் என்ற நிலையில் இருந்து கொண்டு அவரை பாராட்டுவதற்கும் அவரை வாழ்த்துவதற்கும் கடமைப்பட்டிருக்கிறேன். ஸோ
இந்த சேர்மன் வந்து பசங்களுக்கு ஒரு சின்ன காம்ப்ளிமெண்ட் கொடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ப்ளீஸ். நவீன்குமார் நவீன்குமார் மணிமாறன் அப்படியே வரிசையாகும். அடுத்த போங்க. அடுத்த அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை உங்கள் பொற்பாதங்களில் வைத்து எனது சிறிய உரையை ஆரம்பிக்கிறேன். நல்ல ஜாம்பவான்லாம் இருக்காங்கங்க. நான் வந்து சாதாரண ஆள் தான். நீ நிலைமையில் பார்க்கும்போது அண்ணெல்லாம் பார்க்கும்போது நான் ஒன்றுமே இல்லை. அதாவது சார் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் சொல்லிட்டாரு. நான் வந்து சொன்னாலே நீங்கள் நம்ப மாட்டீங்க. ஏன்னா அவர் ஃபுட்பால் அவ்வளோ இன்வால்வ் இல்லாதவரே வந்து ஃபீலை பற்றி அவ்வளோ பொறுமையாக நிதானமாக, அதாவது ஒரு 8 வருஷத்து காலத்தை பற்றி ஃபுல்லாக சொல்லிட்டார். அவருடைய வரலாறே படிச்சுட்டார். அதனால் நான் சொல்கிறதுக்கே ஒரு சான்ஸ் கூட எனக்கு கொடுக்கல அவர் ஐயா. நிறைய விஷயத்த அவர் சொல்லிட்டார். அதனால் உங்களுக்கும் எல்லாருக்கும் தெரியும். இந்த ஃபங்க்ஷன் நடந்ததுக்கு ரொம்ப எல்லாருக்கும் தேங்க்ஸ் பண்ணுறேன். முக்கியமாக பார்த்தீங்கன்னா சார் தான் இதுக்கு இந்த ஃபிட்னஸ் பண்ணுறாங்களே இவர் தான் வந்து பண்ணியிருக்காரு. 2வது கோபால் சார், ஜிக் அக்டாமை, சாரி சார் டைரக்டர் அவருடைய இன்வால்மெண்ட் இல்லாமல் இது நடக்காது. இது இல்லாமல் இந்த ஃபுட்பாலுக்காக இந்த பிள்ளைங்களை வந்து கேட்டதுக்கு நான் எஃப்சி மெட்ராஸ் சார்பாக அவங்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அவங்க இருக்கிற இடமே பார்த்திங்கன்னா நம்ம காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்காங்க. அதுவே ஒரு க்ரெடிட், அது ஒரு பெருமை நமக்கு. இது இல்லாமல் 3 காலேஜ்லேருந்து கேட்டவுடன் அனுப்பிச்சதுனால பிரின்ஸ்பாலுக்கும் மற்றும் அந்த ஃபிசிக்கல் டைரக்டர் அனைவருக்கும் பிளேயர் சார்பாகவும் என் சார்பாகவும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த அகாடமியில் பார்க்கும்போது நான் ரொம்ப ஆச்சரியப்பட வேண்டியதாக இருக்குது. என்னை பற்றி நான் வந்து நிறைய சொல்லணும்னு நினச்சேன். அதாவது நான் வந்து படிப்பில் கம்மியாக படித்தேன். ஆனால் ஃபுட்பாலில் வந்து வெறி ஜாஸ்தி. எனக்கு ஃபஸ்ட்டு ஒய்ஃபே எனக்கு ஃபுட்பால் தான். எனக்கு 2 ஒய்ஃப்னு சொல்லலாம். நிறைய இடத்துல நான் பேசியிருக்கேன். சத்தியமாக சொல்கிறேங்க, எனக்கு ஃபஸ்ட்டு ஒய்ஃபு ஃபுட்பால் தான். அதுக்கண்டு இல்லைன்னா என்னால் நான் முன்னுக்கு வந்திருக்க முடியாது. ஆனால் படித்ததோ 7th ஸ்டாண்டர்டில் முக்கால்வாசியில் நின்றுட்டு நான். ஆனால் நான் விளையாடினது பார்த்திங்கன்னா ஸ்டேட் லெவலில் ஆடினேன். அதுக்கப்புறம் நல்லபடியாக வந்து விளையாட்டு வந்துட்ட பிறகு ஒரு நல்ல இன்ஸ்டியூஷனில் வந்து 4-5 இடத்துல போனேன். சாருக்கு தெரியும், ராஜசேகர் சாருக்கும் நானும் நல்ல பழக்கமானவர். அவரை பார்க்கும்போது எனக்கு அவரை பற்றி பேசுறதுக்கும் தகுதி கிடையாது. அவர் வந்து இந்தியன் ரயில்வேஸ் வரலாம் ஆடி இருக்காரு. நான் வந்து ஆல் இண்டியா இன்டர் பேங்க் வரலாம் தான் ஆடி இருக்கேன். இதெல்லாம் எதுக்காக நான் இப்போ சொல்கிறேன்னா, இப்போ அவரை நான் பார்ப்பேன், நான் எதிர்பார்க்கல. நான் வருவேன்னு அவருக்கும் தெரியாது. சார் வந்து நாகராஜ் சார் வந்து நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபுட்பாலுக்காக, அந்த கேமுக்காக டோட்டலாக எங்கே ஸ்போர்ட்ஸ் நடந்தாலும் அவர் பார்க்கலாம். அதே மாதிரி அண்ணன் சத்யானனும் பார்க்கலாம். இவங்களாம் வந்து இந்த மாதிரி என்கரேஜ் பண்ணுறதுனால தான் உண்மையிலே பார்த்திங்கன்னா அந்த பாண்டியன் சார் இவங்களாம் வந்து என்கரேஜ் பண்ணுறதுனால தான் இந்த மாதிரி கேமெல்லாம் வந்து ஒன்றும் உருப்படியாக நல்லபடியாக மேலே வந்துட்டு இருக்குது, பூஸ்ட் ஆகிட்டு இருக்குது. இவ்வளோ பேருக்கு என்கரேஜ் பண்ணி ஒரு டைம் வேஸ்ட் பண்ணி உங்கள் நல்ல நேரத்தில் பொண்ணான நேரத்தில் வந்து உங்களுக்கு செலவு பண்ணி சார் உடம்பு சரியில்லை நேரத்தில் வந்து இவர் வந்து என்கரேஜ் பண்ணுறாருன்னா இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இதெல்லாம் எதுக்காக பண்ணியிருக்காங்கன்னா உங்கள் வளர்ச்சிக்காக தான் பண்ணியிருக்காங்க. இப்போ நாங்கள் வந்து பேசுறது சாதாரணமாக பேசிட்டு போகலாம்.
அண்ணன் வந்து அரசியல் ரீதியாக பார்த்து பேசலை, நிறைய சொல்லிட்டாரு. இருந்தாலும் அவர் ஒரு கதை சொன்னார் இல்லைங்களா, தங்க விளக்காக இருந்தாலும் அது தூண்டுறதுக்கு ஒரு தூண்டுகோல் வேணும்னார்ல, அது எப்படின்னா சார் மாதிரி மாஸ்டர் மாதிரி தான். இப்போ அவர் சொன்ன மாதிரி நானும் ஒரு சின்ன கதை சொல்லிடலான்னு ஆசைப்பட்றேன். சாதாரணமாக ஒரு மேட்ச் பாக்ஸ் எல்லாருக்கும் தெரியும், நிறைய இடத்துல என்கிட்ட என்னை பார்த்தவங்களுக்கு தெரியும், அந்த கதை சொல்லியிருப்பேன். அந்த மேட்ச் பாக்ஸ் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அந்த மேட்ச் பாக்ஸ் வந்து ஒரு நல்ல புண்ணியவாங்கிட்ட கிடச்சா, அதாவது ஒரு ஃபாஸ்டர் கிட்ட நடித்தா அந்த கேண்டில் ஏற்றுறதுக்கோ இல்லை அந்த அவங்களுடைய சந்ததிக்கு செய்வாங்க. அதே ஒரு நான் ஜாதி அடிப்படையில் பேச நினைக்காதீங்க யாரும். ஒரு முஸ்லீம் கிட்ட கிடச்சா அவங்களுக்கு இன்னும் தேவையானதை செய்வாங்க. இதே ஒரு இந்து கிட்ட கிடச்சதுன்னா அந்த தீப்பெட்டி எப்படி யூஸ் பண்ணுவாங்க. ஒரு போக்கிரி கிட்ட கிடைக்கலாமா அந்த தீப்பெட்டி? கிடச்சா என்ன ஆகும்? அவனுடைய யூஸ்லெஸ்ஸும் வேறு மாதிரி இருக்கும், வேறு மாதிரி யூஸ் பண்ணுவான். அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ்மேன் வந்து உனக்கு எப்போவுமே வந்து அந்த ஸ்போர்ட்ஸை தவிர வேறு எதுவுமே இருக்கக்கூடாது. இந்த தீப்பெட்டின்றது சாதாரண கிடையாது. நிறைய கம்பெனி இருக்குது. இதோ இருக்குது பாருங்கள், இந்த ஃபிட்னஸ் சென்டர் இருக்குது, ஃபுட்பாலு, கிரிக்கெட், இந்த மாதிரி நிறைய இருக்குது இல்லைங்களா கேமு. அந்த மாதிரி கேமில் இருக்கும்போது அகாடமி நடத்துகிறாங்க இல்லைங்களா, அந்த அகாடமி தான் அந்த ஃபுட்பால், அது அகாடமின்ட்டு தான் அந்த மேட்ச் பாக்ஸ். அந்த மேட்ச் பாக்ஸில் இருக்கிற ஒவ்வொரு குச்சும் சாதாரண குச்சி கிடையாது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களை மாதிரி இருக்கிற விளையாட்டு வீரர்கள், இங்கே ஃபிட்னஸ் வரவங்க, நல்ல ஸ்போர்ட்ஸ்மேன் தான் அது உள்ளே இருப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லவன்லாம் பார்த்திங்கன்னா நல்லபடியாக மேலே வந்துக்கிட்டே இருப்பான். ஆனால் அதில் வந்து சில வந்து ஒரு வேறு மாதிரி லெவலில் போகிறவங்களாம் வந்து கெட்டு போயிடுவான். அது கெடுறதுக்கு நீங்கள் சான்ஸ் கொடுக்கக்கூடாது. அது வந்து எப்படி பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறவங்க கையை பொறுத்து தாங்குது. அந்த தீப்பெட்டியிலேருந்து அந்த கையை வச்சு எடுத்தாங்கன்னா அந்த ஒரு குச்சி கிடச்ச உடனே அவங்க யூஸ் முடிஞ்ச உடனே எங்கே போவோம்? அந்த குச்சி காலடியிலே குப்பையிலே கீழே போயிடும். ஆனால் அந்த தீப்பெட்டி என்ன தான் காலியானாலும் இந்த மாதிரி சார் மாதிரி அகாடமி நடத்துகிறவங்களாம் சும்மா இருக்க மாட்டாங்க. நிறைய ஆளுங்களை உள்ளே போட்டுக்கிட்டே இருப்பாங்க. நியூ மெம்பர்ஸ்குள்ளே வருவாங்க சார், நிறைய பேர் உள்ளே வந்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் பழைய ஆள் போகிறத பற்றி கவலைப்பட மாட்டோம் நாங்கள். ஏன்னா எங்களுக்கு புது ஆளை வர வைக்கிறதுக்கு எங்களுக்கு தெரியும், நாங்கள் வர வைப்போம். நாங்கள் நல்லா நடத்தினால்தான் வருவாங்க. அந்த புது ஆள் நீங்கள் எப்படி போகிறீங்கன்னா, கெட்டு போன ஒருத்தன் தான், மீதி 100 பேரில் 1000 பேர் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பு மேலே போயிட்டு ஒரு இன்ஸ்டியூஷனில் வேலை கிடைக்கும். எங்களை மாதிரி கோச்சாக வரலாம். நிறைய உங்களுக்கு டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது, அந்த மாதிரி போகலாம். ஆனால் நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த அட்டைப்பெட்டி காலியான உடனே என்ன ஆகும்? தூக்கி வீசிடுவோம். குச்சி அன்றைக்கே போயிடும். இந்த அட்டைப்பெட்டி தூக்கி போட்டிங்கனாக்கா என்ன போகும்? கீழே போய்டும், குப்பையில் போய்டும். அதில் சைக்கிள் மேலே போவோம், கார் போவோம், பஸ்ஸு போவோம், நம்மளே நடந்து போகலாம். ஆனால் அந்த தீப்பெட்டியோட அட்டைப்பெட்டி இருக்குது இல்லைங்களா, அதுலேயே மருந்து தான், குச்சிலேயே மருந்து தான். இந்த குச்சி நமுத்து போச்சுன்னா எரியுமா? புது தீப்பெட்டி கொடுத்தீங்க உரைச்சிங்கன்னா எரியுமா? அந்த மாதிரி நீங்கள் நமுத்து போகக்கூடாது. உங்கள் கேமில் கான்சன்ட்ரேட் பண்ணணும், படிப்புலையும் இருக்கணும். படிப்பு இல்லாமல் நான் வந்து கொஞ்சம் கெட்டு போய் பேங்க்கில் முன்னுக்கு வர முடியல. நீங்களாம் படிச்சிருக்கீங்க, இன்னும் நல்லா படித்து மேலே வரணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த அட்டைப்பெட்டி இருக்குது இல்லைங்களா, சாரை மாதிரி கோச்சு, எங்களை மாதிரி ராசேகர் மாதிரி இருக்க அந்த தீப்பெட்டி அட்டைப்பெட்டி சாதாரண பெட்டி தான். அது கீழே போனோன்னே மக்கி போதா குச்சி. ஆனால் அந்த அட்டைப்பெட்டி என்ன தான் மழையில் நனைஞ்சாலும் சரி, அதை எடுத்தாந்து நீங்கள் தொடச்சிட்டு புது குச்சி எதனா வச்சு அந்த அட்டைப்பெட்டியில் உரைச்சினிங்கன்னா நிச்சயமாக கட்டாயம் சத்தியமாக எரியும். அந்த சாதாரண அட்டைப்பெட்டி தூக்கி போடுறோம் இல்லைங்களா, அதை யூஸ் பண்ணதே திருப்பி எடுத்தாங்க போட்டிங்கன்னா எரியும். அது மாதிரியே தான் சாரு, அண்ணன் இவங்களெல்லாம் பார்த்து சொல்லணும். நான் இவங்கெல்லாம் இல்லைன்னா ஸ்போர்ட்ஸ் கிடையாது. அதனால் உங்களுக்கு நல்ல சான்ஸ் கொடுத்தாங்க எஃப்சி மெட்ராஸ், அவங்களுக்கு திரும்ப நான் 2வது தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். உங்களை வந்து பார்த்தோன்னா எனக்கே வெறுப்பாகி போச்சு. ஏன்னா அந்த கிரவுண்டில் நானே ஆடல, டேர்ஸ் இடத்துல ஆடிட்டு அந்த இன்டர்நேஷ்னல் லெவல் கிரவுண்டு, அது உள்ள கால் பதிச்சதே எனக்கு பெரிய விஷயம். என் பையன் போய் அங்கே அப்செட்டிங் போகிறான், நானும் 2-3 இடம் போயிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எம்மில் ஒரு செலெக்ஷன் பண்ணாங்க, அப்போல்லாம் நான் கூட வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கேன் அவங்களுக்கு. அது ஐயாவுக்கும் தெரியும், நாகராஜ் சாருக்கும் தெரியும். இப்போ நீங்கள் அந்த இடத்துல போனீங்கன்னா அதுக்கு எனக்கு ஒரு கிரெடிட்டு. ஏன்னா இந்த பிளேயர் போனால் நல்லா இருக்குன்னு சார்னு சொல்லி சார்கிட்ட செலக்ட் பண்ணி கொடுத்தா 5 பேர். நீங்கள் போனீங்க, சாதாரண விஷயத்தை பண்ணலை. நீங்கள் மதுரையில் இருக்கிற பெரிய காலேஜ் டீம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அவர் தான் பிரசிடெண்ட்டாக இருந்தார். சேது எஃப்சி மேலே 8 கோல் அடிச்சுங்க. நான் உள்ளே என்ட்ரா வரேன், சேது எஃப்சி மேலே 8 கோல் அடிச்சிட்டாங்க. இவனுக்கு வாங்கியிருப்பானு தான் நான் சொன்னேன். அண்ணா என்னண்ணா பேசுகிற, உங்கள் பசங்க அடித்தானுங்கண்ணா 8 கோல், என்னையா சொல்கிற? சத்தியமாக நான் 8 கோல் அடிச்சானுங்கண்ணா அப்படின்றாங்க. அப்போ தான் கேட்டேன், அந்த கோச்சே திரும்பி போகிறார், அப்படி ஒரு மாதிரி பார்க்காத மாதிரி போகிறார். என்னடான்னு உள்ளே வந்து கேட்குறான், சார் நான் 8 கோல் அடிச்சேன் சார், நாங்கள் வின் பண்ணிட்டோம் சார். 2வது மேட்ச் யார் கூட ஆடுறேன்னு அவனுங்களுக்கே தெரியல. ஏன்னா இவங்களுக்கு என்னென்ன ஒரு கிரெடிட்னா சார், இன்றைக்கி மேட்ச் ஆடி முடித்த பிறகு மறுநாள் மேட்ச் பார்க்குறான், அன்றைக்கி ஈவினிங் மேட்ச் பார்க்குறாங்க. அந்த வெறி தானாக வருது. அந்த எஃப்சி மெட்ராஸில் ஃபுல்லாக சின்ன பசங்க தான் ஆடுறானுங்க, கேர்ள்ஸ் டீம் ஆடுது. அதை ஆடும்போது ஏன் நம்ம அது மாதிரி ஆடக்கூடாதுன்னு ஒவ்வொருத்தரும் வைராகத்தோடு ஆடி இருக்கிறான்னு நான் நினைக்கிறேன். அவங்க என்ன பேசுனான்னு தெரியல, நான் லேட்டாக வந்தனால கேட்க முடியல. அதனால் இவங்க வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் வந்துடுச்சு தானாக. வந்து இந்த மாதிரி வரும்போது அடுத்த டீம் எதுன்னு சொல்லி அவனுக்கு சாப்பாடு கூட சாப்பிடல சார் அன்றைக்கி. பயம் எதனால தெரியுங்களா? இலங்கை டீம் மேலே ஆடுற மாதிரி. உண்மையாக பொய்யாப்பா நான் சொல்கிறது?
ஆ ஒருத்தன் மூஞ்சி விட நீ நல்லா இல்லை சார், பார்க்க சைக்கிள் சார். நான் நான் சொன்னேன் நீங்களாம் ஆடலாம்ப்பா தைரியமாக ஆடுங்க சொல்லிட்டு நான் கிட்ட கூட போகல சார். ஏன்னா நான் செலக்டடாக கொடுத்ததோ நான் தூரம் போயிட்டு நின்றுட்டு இவனுக்கு போய் இன்வால்வ் பண்ணல. சும்மா போய் என்கரேஜ் பண்ணிவிட்டு நான் ஃபேமிலியாக போனேன் அன்றைக்கி மேட்ச் பார்க்க. அந்த கிரவுண்டு பார்க்கறதுக்காக போயிருந்தேன். போய் பார்த்துட்டு என்கரேஜ் பண்ணிவிட்டு சொல்லிட்டு வந்தேன் நல்லா ஆடுங்கன்னு. ஒரே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுத்தேன், ஃபார்வர்டு ஆடுறவனை மட்டும் கொஞ்சம் மாற்றி அவனுக்கு ரெஸ்ட் கொடுத்து ஆட விட்றான். அவன் போனான், ஒரு ஃப்ரீ கிக் கிடச்சது. யார் பார்த்தது? அவன் ஒரு கோல் அடித்தான். உடனே டேர்ன் ஆகி போச்சு. உடனே ஃபைனல் சென்டராகி ஆடுறானுங்க. அந்த ஸ்ரீலங்கா டீமில் வந்து ஆடினவங்க ட்ரா ஆகிட்ட உடனே ரொம்ப தெம்பாக இருந்தாங்க. ட்ரா ஆனாலும் நான் கவலைப்படாதீங்க, எனக்கு எப்படி இருந்தாலும் அந்த கோல் கீப்பர் மேலே எனக்கு 100% நம்பிக்கை. அவன் சத்தியமாக எடுப்பான்டா. இதே 11th கிரவுண்டாக பார்த்தீங்கன்னா அவன் ஹைட் அட்வான்டேஜ் கிடையாது. இப்படிவா, என் ஹைட்டு கூட இருக்க மாட்டான் சார். வா வா வா. இதே 11th கிரவுண்ட் பார்த்தீங்கன்னா அவனுக்கு கை நீட்டினா கூட எட்டாது. இந்த கிரவுண்டில் வந்து இவ்வளோ நல்லா ஆடி நல்லா பிடிச்சாரு. உங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட் நல்லா பிடிச்சான்னு ரெஃப்ரிஸ் முதல் கொண்டு எல்லாருமே எனக்கு வந்து தேங்க்ஸ் பண்ணி இந்த பையன் நல்லா பிடிச்சான்னு சொல்லும்போது ஆனந்தம் தெரியும் சார், தெரியும் சார். அது நல்லா ஆடினதை சொல்லி எனக்கு என்கரேஜ் பண்ணாங்க. இது இல்லாமல் வேறு எந்த டீமுமே ஒரு கப்போடு போனாங்க, மெடல் சர்டிஃபிகேட் தான் கொடுத்தாங்க. இந்த ஒரு டீம் தான் 2 ப்ரைஸ் வாங்கியிருக்கு. அந்த ஒன்று பெஸ்ட்டு பிளேயர், ஒன்று பெஸ்ட்டு கோல் கீப்பர், 2மே இங்கே கொடுத்துட்டாங்க. அதுக்காக உங்கள் எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி எந்த நேரத்துலையும் அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸில் இருந்து என்கரேஜ் பண்ணி இவங்களை மேலே அப்கிரேடுக்கு எடுத்துகிட்டு வர உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து, இந்த பொன்னான நேரத்தில் நீங்கள் எல்லோரும் வந்து இவங்களை வாழ்த்துறதுக்கும் மரியாதை செஞ்சதுக்கும் அவங்களுக்கு வெகுமதி கொடுத்தது எல்லாத்துக்கும் சேர்த்து உங்கள் எல்லாருக்கும் நன்றி சேர்த்துக்கிறேன். வணக்கம். ஒரு 3 நிமிஷம் மட்டும் உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறேன். பேசலாமா? 3 நிமிஷம். அது இல்லை 3 நிமிஷம்தான், அதுக்கு மேலே நான் பேச மாட்டேன். ஏன்னா நான் எல்லோரும் பேசிட்டாங்க. கையில் எல்லாம் சாப்பிட்டுட்ருக்கீங்க. அதை கொஞ்சம் எல்லாரும் கொஞ்சம் 2 கையை தூக்குங்க பார்க்கலாம். நல்லா தூங்குப்பா, நல்லா ஸ்ட்ரைட்டாக தூங்குங்க. கையை கீழே போட்டுருங்க. இதுதான் மெசேஜ். நான் வந்து உள்ள ராஜசேகர் என்ன சொன்னார் வரும்போது, ஆனால் ஏதாவது பசங்களுக்கு ஏதாவது நல்லது சொல்லுங்க அப்படின்னு. ஆனால் மல்லையாரை பார்த்தவொடனே மறந்து போயிட்டு எல்லாத்தையும் அவரை பார்த்தவொடனே இந்த மெசேஜ். அண்ணே வாங்க மயில். இப்போ நான் வந்து கையை தூக்குன்னு சொன்ன உடனே எல்லாரும் கை தூக்குனீங்க. இல்லப்பா இன்னும் நல்லா தூங்குனா எல்லாரும் ஒரு ஷேக் பண்ணீங்களே, அது ஏன்? முதல்ல நீங்க ஏன் இப்படி கரெக்டா தூக்கல? எல்லாம் இப்படிதான் தூக்குறீங்க. அப்புறம் ஒரு ஃபோர்ஸ் வந்து வெளியில இருந்து அப்பா இப்படி பண்ணுங்கப்பா, நல்லா பண்ணுங்கப்பா, நான் பண்றீங்கல்ல, அப்போ உங்களால நல்லா பண்ண முடிஞ்சிருக்கும். ஆனா நீங்க பண்றதில்லை. வெளியில இருந்து ஒருத்தர் சொல்றாங்க, இப்படி பண்ணு, அப்படி பண்ணு, இப்படி பண்ணுன்னு. எல்லாம் இங்க இருக்கவங்க எல்லாருமே வாழ்க்கையில வந்து எல்லாமே சுயம்பு மாதிரி நல்லா பண்ணணும், நல்லா பண்ணணும், நல்லா பண்ணணும்னு நீங்கள் ஒவ்வொரு காரியத்தை செய்யும்போது, ட்ரெஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, பேசுகிறதா இருந்தாலும் சரி, சாப்பிட்றதா இருந்தாலும் சரி, ரெஸ்ட் எதுனாலும் நம்மளுடைய இன்னும் இதை விட நல்லா பண்ணலாமே, நல்லா பண்ணலாமே, எழுதுறதா இருந்தாலும் சரி, இன்னும் நல்லா பண்ணலாமேன்னு யோசனை பண்ணி நீங்கள் விளையாடிட்டு வந்த பிறகு இன்னும் நல்லா விளையாடி இருக்கலாமே அப்படின்னு நீங்களே யோசனை பண்ணி பண்ணிங்கன்னா வானமே இல்லை. என் வாழ்க்கையில் நான் சொன்னேன், நான் வந்து சாதாரணமாக வந்து தமிழ் மீடியத்தில் தான் படித்தேன். பியூசியில் எல்லாம் படிக்கும்போது இங்கிலீஷில் ஃபெயில் ஆனேன். பிஎஸ்சி மேக்ஸ் படிக்கும்போது நாந்தன் ஆர்ட்ஸ் காலேஜ்லேயும் ஃபெயில் ஆனேன். ஆனால் இதை இல்லை, நான் விடக்கூடாது, நம்ம நல்லா பண்ணணும்னு வேறு யாராவது சொல்கிறத விட எனக்குள்ளே எழுந்த அந்த உந்து சக்தி தான் என்னை வந்து 172 முறை உலக நாடுகளுக்கு என்னை அனுப்பி வச்சாங்க. என்னை வந்து ஐ வாஸ் ஐடென்டிஃபை ஆஸ் எ த ட்ரெயினர். அப்படின்னா அது வந்து எப்படின்னா நமக்கு அது உங்களுக்குள்ளே வரணும். கோச் இருக்கிறாங்க, இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க, எல்லாருமே உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க, எல்லாமே அட்வைஸ் பண்ணுவாங்க. ஆனால் நமக்குள்ளேயே நம்ம இன்னும் நல்லா பண்ணணும், நல்லா விளையாடணும், இன்னும் நல்லா இது பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சி வாழ்க்கையை கொண்டு போனீங்கன்னா ஒலிம்பிக்லாம் ஒன்றுமே இல்லை.
ஃபஸ்ட்டு நீங்கள் இங்கேருந்து நேஷ்னல் லெவலில் போகலாம், நேஷ்னல் லெவலில் இருந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் போகலாம். எவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது. நிச்சயம் வாழ்க்கையில் உங்களால் வெற்றி பெற முடியும். அதனால் தயவுசெய்து இந்த இப்போ கை தூக்குங்க. இதுதான் எனக்கு தேவை. ஓகே. யாராவது நான் மிஸ் பண்ணியிருந்தா நீங்கள் பாராட்டணும்னு நினச்சா பாராட்டலாம் பசங்களை. யாராவது பேசுகிறீங்களா? என் நேம் நவீன்குமார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே இருக்க எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லணும். பிகாஸ் எங்களுக்குலாம் நாங்களாம் இந்த தடவை வந்து வருவோம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கே தெரியாது. எஃப்சி மெட்ராஸ்லேருந்து எங்களை கூப்பிடுவாங்க. சார் தான் அவங்களை வந்து ரெக்கமெண்ட் பண்ணது. அவ்வளோ எஃபோர்ட் போட்டாங்க சார் வந்து. ஓப்பனாக சொல்லணும்னா நாங்கள் ஒழுங்காகவே ரெஸ்பான்ஸ் பண்ணலை. இது வரைக்கும் எல்லாமே இர்ரெகுலராக தான் பண்ணோம். பட் சார் வந்து அவ்வளோ எஃபோர்ட் போட்டு எங்களை வந்து வாலண்டியர் அனுப்பிச்சாங்க. நாங்களும் போயிட்டு முறையாக தான் அந்த ஃபீல்டில் போய் பார்த்தோம். பார்த்ததுக்கப்புறம் தான் இவங்க சார் சொன்ன மாதிரி அந்த இடத்துல அவ்வளோ பேர் விளையாடும் போது நாங்களும் விளையாடல அப்படின்ற ஒரு ஆதங்கம் எல்லாருக்குள்ளேயும் இருந்துச்சு. என்னவோ எதுவும் தெரியல, அந்த ஆதங்கத்தினால தான் நாங்கள் ஜெயித்தோம். நாங்களே எதிர்பார்க்கல. அந்த இடத்துல ஒரு வாட்டி உள்ளே போய் விளையாடும் போது தான் அதோட வழி என்னன்னு தெரிஞ்சுது. ஒரு வாட்டி அதை ஜெயிச்சதுக்கப்புறமா 2வது வாட்டி தோக்கக்கூடாதுன்ற வெறி எல்லாருக்குள்ளேயும், எல்லார் மைண்ட் செட்லேயும் வந்து ஃபஸ்ட்டு ரன்னர் அடிக்கலாம் சொன்னாங்க. ஆனால் கடைசியில் ஒரு நைட்டு ஃபுல்லாக தூங்கலை. யாருமே தூங்காமல் அடுத்த நாள் மேட்ச்சு நைட்டு யாருமே தூங்காமல் ஜெயிச்சே ஆகணும், ஜெயிச்சு வின் பண்ண சொல்லிட்டு எல்லா கும்பலாக உட்காந்து ஜெயிச்சு தான் ஆகணும், கப்போட தான் வீட்டுக்கு போகிறோன்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் சார்கிட்ட சொல்லி சார் சொல்லிட்டார் கப்போட தான் வரீங்க அப்படின்னு உடனே நாங்களும் எல்லாருமே ஓகே போட்டு அவ்வளோ டீம் எஃபோர்ட்ஸ் இப்போ சொல்லலாம். எல்லாருமே அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. எதுவுமே சாப்பிடல, பச்சை தண்ணி உள்ளே இறங்கல, நைட்டு ஃபுல்லாக தூங்கலை. ஆப்போனண்ட்லாம் வந்து அவ்வளோ ரெஸ்டடாக இருக்காங்க. உண்மையாக சொல்லணும்னா எல்லா பிளேயருக்குமே இன்ஜுரி. எந்த அளவுனா அவங்களாம் ப்ராக்டிஸ் பண்ணி ஸ்ட்ரைட்டாக வார்ம் பண்ணி எல்லாமே பண்ணாங்க. நாங்கள் காலையில் ஒர்க்கை முடிச்சுட்டு ஈவினிங் போயிட்டு அப்படியே ஆடுறோம். எல்லாருமே நின்று கால் வலி இருக்கும். விளையாடும் போது நிறைய அடி வாங்கணும். அதில் ஸ்ட்ரெச்சஸோட எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் ஃபுல் எஃபோர்ட் போட்டாங்க எல்லாருமே. அதுக்காக நான் என் டீமுக்கு வந்து பயங்கரமாக பாராட்டுவாங்க. வேறு எஃபோர்ட்ஸ் எல்லாம் ஜெயிச்சிருந்து. அதே மாதிரி இவங்களோட கைட்னஸ், இவங்களோட கோஆர்டினேஷன், இவங்கெல்லாம் கைட் பண்ணல, நாங்கள் கைட் பண்ணி இவங்க தான் ஒவ்வொரு நேரத்தில் ஃபஸ்ட் வாட்டி இங்கே டீம் நாங்கள் கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு ப்ராப்பர் கிட் இல்லை, இவங்களாம் விளையாடுறவங்க, நாங்கள் ப்ராப்பர் கிட் இல்லை, எங்ககிட்ட டீம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு கேன்சல் தான் பண்ணோம். இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சார் தான் சொன்னார், நீங்கள் போயிட்டீங்க இறங்கி இதை பாருங்கள் என்ன ஆகுதுன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சார் சொன்னார். சத்தியமாக அதை சொல்லணும்னா நாங்கள் எல்லாருமே வந்து வீட்டுக்கு தான் போயிருப்போம். பட் அவரால் தான் இப்போது இந்த சாம்பியன் அடித்தது காரணமே. தேங்க்யூ ஃபார் சார். எல்லாருமே ஃபர்ஸ்ட் ஆல் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. சைலன்ஸ் ஸ்பான்சர்ஷிப். கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு இந்த பசங்க விஷயம் கேட்டோன்னே நேற்று நைட் தான் அவர் என்கிட்ட சொன்னார். சொன்னோன்னே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. எல்லாரும் பெரிய பெரிய வின்னை எதிர்பார்ப்பாங்க. ஆனால் ஷார்ட் டைமில் இதை வச்சுட்டு இந்த பொட்டென்ஷியலை வச்சுட்டு வின் பண்ணுறதுன்றது ரொம்ப, அதுவும் ரன்னராக இருந்தால் கூட பெரிய விஷயம் இல்லை. வின்னருன்றது உங்களோட டீம் ஒர்க்கும் உங்கள் கோச்சு கூட நீங்கள் கனெக்ட் பண்ணுற விஷயத்தை வச்சு தான் வின்னிங் ரேஷியோ வரும். வின்னிங்க்கும் ரன்னர்ப்புக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நிறைய பேர் ரன்னர்ப்பு வந்துடுவாங்க, வின்னிங்க்கு போகவே மாட்டாங்க லைஃப் லாங். அந்த வின்னிங் பாயிண்ட்டுன்றது கோச் இருந்தால் ஒண்டி தான் முடியும். ஏன்னா புஷிங் இருந்தால் தான் மேலே வரவே முடியும். அது என்றைக்குமே மைண்ட்லேயே வைங்க. அது இல்லாமல் இங்கே இருக்க எல்லா லெஜண்ட்ஸும் இருக்காங்க. இவங்களோடலாம் நீங்கள் கொஞ்சம் இன்ட்ராக்ட் பண்ண 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 பெரிய ஆளுங்களோட நீங்கள் பேச 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 உங்கள் நாலேஜ் டெவலப் ஆகும். நாலேஜ் டெவலப் ஆச்சுன்னா அந்த நாலேஜை வச்சு ஃபிசிக்கலாக நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஃபிசிக்கலாக ஒர்க் ஆரம்பிச்சுன்னா உங்கள் மென்டல் ஸ்ட்ரெயின் நிறைய அடுத்த லெவலுக்கு புஷ் ஆகும். இப்போ இந்த வின்னிங் ஸ்ட்ரீக் இன்னையோட முடிஞ்சிட்டே போகக்கூடாது. இதை ப்ரொசஸை ஒண்டி நம்புங்க. இப்போ வின்னிங் ஆகிடுச்சா இன்னையோட விட்டுட்டு நாளைக்கு திருப்பி அடுத்த கேமுக்கு வின் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் தான் இந்த கான்ஸ்டன்ட் வின்னிங் ப்ரொசஸ் இருக்கும். இன்றைக்கி வண்டி விட்டுட்டு போயிட்டீங்க, இன்றைக்கி வண்டி வின் பண்ணிட்டோன்னா இதை என்ஜாய் பண்ணணும். அடுத்த நாளைக்கு வந்து ஃபர்தர் கேமை வின்னிங் ஸ்டேஜில் தான் எடுத்துகிட்டு போன மாதிரி நீங்கள் யூனிட்டியாக ஒர்க் பண்ணால் தான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். ஏன்னா இது டீம் ஒர்க்கு, இண்டிவிஜுவல் கேம் கிடையவே கிடையாது. டீம் ஒர்க்கில் ஒருத்தரை தப்பு பண்ணாலும் டீமே பாதிக்கப்படும். ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் இதை. அதனால் என்ன சொல்கிறேன், இந்த டீமை அடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போங்க, அடுத்த ஃபைட்டு கொடுங்க. இது வந்து ஓப்பனிங் ஸ்டேஜ் தான் உங்களுக்கு. இதில் யார் எத்தனை பேர் வந்து எந்த லெவலில் ஒன்றா போயிருக்கலாம், இப்போ நம்ம டிசைடே பண்ண முடியாது. அதனால் ப்ரொசஸை ஒண்டி ஃபாலோ பண்ணுங்கள், கோச்சை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் தட். குட் ஆஃப்டர்நூன் எவ்ரிவன். சிவசங்கர் சார் வந்து வாலண்டியர்ஸ் தான் வேணும்னு சொல்லி கேட்டாங்க. சரி ஓகே வாலண்டியர் மட்டும்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக எல்லோரும் 3 காலேஜ்லேருந்தும் பிளேயர்ஸ் தான், ஆக்சுவலாக பிளேயர்ஸ்லேருந்து வாலண்டியர் வேணும்னு கேட்டாங்க. சரிட்டு ஃபியூ மெம்பர்ஸ் தான் சொன்னாங்க ரெஸ்ட்ரிக்டடாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொன்னாங்கன்னாக்கா, சார் இன்னும் 2 பேரை கூப்பிட்டுக்கிட்டான்னு கேட்டாங்க. ஓகே அவங்க கேட்டாங்கன்னாக்கா போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டோம். ஸோ மேட்ச்சுங்கிறது எனக்கு தெரியவே தெரியாது.
லாஸ்ட் மினிட்ல தான் மேட்ச்சுங்கிறது தெரியும். ஆனால் போனது எல்லாமே வந்து ஃபுட்பால் பிளேயர்ஸ் தான். மேபி எல்லா காலேஜில் இருந்தும் கியூஎம்சி அண்ட் எஸ்ஐவிடி அண்ட் ஆசான் ஆல்சோ. ஸோ அங்கே போயிட்டு ஒரு டீமாக வந்து விளையாண்டுருக்காங்க. அந்த டீம் எஃபர்ட் வந்து வின்னர் ஆக்கிறதுக்கான ஒரு இம்பார்ட்டண்டான ரோல். இங்கே சொன்னாங்க, இப்போ இந்த ஒரு பையன் சொன்னான், சைவட் பையன் சொன்னான் கேப்டன், மேபி இல்லை நைட்லாம் தூங்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் ஸ்டூடெண்ட்டும் சொல்லிட்டு இருந்தேன் நாராயணன் சார், ரன்னர் இது வந்துட்டோம், ஃபைனல்ஸ் வந்துட்டோம், வின்னர் ஆகாமல் என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். ஃபைட் பண்ணுங்கள், மேக்ஸிமம் நல்லா ப்ளே பண்ணுங்கள், டீம் கேமாக ஆடுங்க, கண்டிப்பாக வெற்றி கிடைக்குண்ணா அப்படின்னு சொன்னேன். அதேமாரி இமீடியட்டாக முடிஞ்ச உடனே ஃபோன் பண்ணி சொன்னாங்க, கங்க்ராட்ஸ், ஆல் தி பெஸ்ட். எல்லோருக்கும் வணக்கம். அதிகம் பேச வரல. எனக்கு ஒரு ஹேபிட் இருக்குது, எல்லாருக்குமே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஹேபிட் இருக்குது. எனக்கு ஒரு ஹேபிட் என்னன்னா, யாரும் நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ணுறா, அப்போது நம்ம ஏன் க்ரியேட்டராக மாறக்கூடாது? கிரிட்டிசைஸ் பண்ணால் அவன்கிட்ட ஏதோ க்ரியேட்டிவிட்டி இருக்குதுன்னு அர்த்தம். அந்த க்ரியேட்டிவிட்டி எல்லா ஃபீல்ட்லேயும் இருக்கும். இப்போது நான் ஒரு இன்ஸ்பிரேஷன் பார்த்தீங்கன்னா செல்லராக வச்சுருப்பேன், அன்பாக இருக்கிறதுக்கு ஒருத்தர் வச்சுருப்பேன், கோபமாக இருக்கிறதுக்கு. எல்லாருமே என்னோடய ரோல் மாடலாக எடுத்துக்குவேன். ஒருத்தர் என்கிட்ட கோவப்பட்டாருன்னா அவர் எனக்கு ரோல் மாடல், என்கிட்ட பாசமாக இருந்தால் அவர் எனக்கு ரோல் மாடல். யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா இப்போ சார்லாம் இருக்காங்கன்னா சில விஷயங்கள் நான் கேட்டு செய்வேன். காலேஜில் சில விஷயங்கள் சாரை கேட்பேன். இப்போ எஃப்சி மெட்ராஸ்லேருந்து எனக்கு ஒரு கால் வந்த உடனே எனக்கு என்ன செய்யன்னு தெரியல முதல்ல. இதில் வந்து ஏன்னா எங்கள் காலேஜை பற்றி எனக்கு தெரியும், பக்கத்தில் இருக்க காலேஜ் பற்றி தெரியும், 3 காலேஜ் கூட எனக்கு ஃப்ரெண்ட்ஷியாக அது நல்லாயிருக்கு. ஆனால் என்னோடய ஃப்ரெண்ட்ஷிப்பும் பெறக்கூடாது, காலேஜ் நேமும் பெறக்கூடாது. நல்ல பிளேயர் வேணும்னு தான் எல்லாரையும் கேட்டு கரெக்டான ஆளை எடுத்து கொடுங்க அப்படின்னு சொன்னேன். அந்த செலெக்ஷன் ப்ராசஸ்ஸு சார் யூனிவர்சிட்டி செலெக்ஷன் கமிட்டியில் இருக்கிறனால அதை கரெக்டாக பண்ண முடியும். அந்த இதில் தான் கொடுத்தேன். அப்புறம் கார்டியன் சொன்னார், கிரிதர் என்ன சொல்கிறாரோ அதை ஃபாலோ பண்ணுனாங்க. இங்கே கோபால் சார்கிட்ட கேட்டேன், அதுக்கு அடுத்து ஸ்ரேயா சார்கிட்ட பயந்து பேசினேன். ஒவ்வொரு டைம் நான் ஜென்ரலாக உங்கள் எல்லாருக்கும் தெரியும் என்னோடய ஹேபிட்டு, கத்துவேன், அக்ரெசிவாக இருப்பேன் அப்படின்ட்டு. நான் சத்தியமாக சொல்கிறேன் சார், உங்கள்கிட்ட தான் பொலைட்டாக பேசியிருக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா சார் சவுண்டே கொடுக்க மாட்டார். எனக்கு பயம் வருது உள்ளுக்குள்ளே, வாய்ஸ் ரேஸ் ஆகுமான்ட்டு. அவர்கிட்ட ஒரு பர்மிஷன் கேட்டேன், ஓகே ப்ரொசீட் பண்ணுனாங்க. இதுக்கு ப்ரொசீட் பண்ண மறுநாள்லேருந்து எனக்கு கிரிட்டிசிசம் எனக்குள்ளே பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நாகராஜ் சார் சொன்ன மாதிரி ஒன்று பண்ண விடுதோ அதை வேறமா பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அவங்க ஸ்டைலில் சொன்னாங்க, நான் அதை சொல்லிட்டேன். அப்போ சரி இதை க்ரியேட்டிவாக பண்ணணும்னா பசங்களை டெய்லி பேசணும், அவனை மோட்டிவேட் பண்ணணும். அதுதான் என்கிட்ட இருந்து அன்னைக்கு ஒரு 4 நாள் மட்டும் சத்தமில்லாத வார்த்தைகள்லாம் அவங்க எதிர்பார்த்துருப்பாங்க. ஆனால் எல்லாமே உள்ளுக்குள்ளே எனக்கு வேகமாக கத்திக்கிட்டே இருக்குது, ஜெயிக்கணும். அதை விட நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும் எஃப்சி மெட்ராஸுக்கு. ஏன்னா ஒர்க் பண்ணுறோம், உள்ளுக்கு ஒருத்தன் சண்டை போட்டால் கூட சார்ட்டேருந்து கால் வந்ததுன்னா நெக்ஸ்ட் டே வித்ட்ரா பண்ணுன்னு தான் நான் சொல்வேன். ஜென்ரலாக காலேஜில் அப்படி தான் சொல்வேன். ஒரு பையன் இல்லைன்னா வெளியே அனுப்பிச்சிடுவேன் சார், அவன் நல்லா படிக்கிறான், ஈவன் செக்ரட்டரியாக கொடுத்தா கூட சாரி முடியாதுன்ட்டு. அது ஃபுட்பாலை சார் பார்த்துருப்பாங்க, 2 பெஸ்ட்டு பிளேயரை தூக்கியிருக்கோம், நிறுத்திட்டேன். செக்ரட்டரி ஆமெல்லாம் பயங்கர கோபம், இவனை எப்படி அவ்வளோ ரெக்கமெண்டு காலேஜ் செக்ரட்டரியிலேருந்து, சாரி முடியாது, ஒன்ஸ் டிசைடட் மீன்ஸ் வி கேனாட் சேஞ்ச் அப்படின்னு. ஸோ எனக்கு அந்த கிரிட்டிசிசம் வந்து க்ரியேட்டிவாக திங்க் பண்ண வச்சு. ஆனால் அந்த வேர்டு வந்து நான் இங்கேருந்து எடுத்த வேர்டு, இது கோபால் சார்கிட்ட இருந்து எடுத்த வேர்டு தான். ஸோ ஒவ்வொருத்தருந்து ஒவ்வொருத்தர் கற்றுக்கணும். எவன் உன்னை க்ரியேட்டிவாக யோசிக்க வைக்கிறான் அப்படின்னு பார்த்தா, எவன் உன்னை கிரிட்டிசிசம் பண்ணுறானோ அவன் யோசிக்க வைக்கிறானுங்க, அவனுக்கு முதல்ல பாராட்டு சொல்லு அப்படின்வாங்க. அந்த விதத்தில் நான் பேர் சொல்ல முடியாது, அனைவருக்கும் பாராட்டு சொல்லிக்கிறேன். இங்கே வந்து சாரு அரசு சாரை வந்து நான் ஒரு அமீராக தான் பார்ப்பேன். அமீர் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, தெரியாதா? அமீர் ஒரு டைரக்டர், அவரோட வேர்ட்ஸ் எல்லாமே லைக் கோல்டன் வேர்ட்ஸ். சார் வந்து ஸ்போர்ட்ஸ் பற்றி பேசும்போதெல்லாம் உள்ளுக்குள்ளே அமைதியாக வச்சுக்கிட்டு அமைதியாருன்னு சொல்லிட்டு சார் பேசுகிறதுலாம் சார் நான் எழுதி வச்சுருக்கேன் கொஞ்சம். இது எங்கே நான் ப்ரெசென்ட் பண்ணுவேன் அப்படின்னா இங்கே பண்ண மாட்டேன் சார். இந்த நேஷனல் லெவல் கான்ஃபரன்ஸ்லாம் எனக்கு போகிறதுக்கு சுத்தமாக விருப்பம் கிடையாது, ஆன்லைன் பண்ணுறதுலாம் கிடையாது. பர்மிஷன் கேட்பேன் காலேஜில், அது எனக்கு கொடுக்கும் காலேஜ். இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் மட்டும் தான் போவேன், அங்கே கோட்டை அங்கங்கே தள்ளி விட்டுருவேன். சில விஷயங்கள் நாகராஜ் சார்ட்ட இருந்து, சில விஷயங்கள் ராசர் சார்ட்ட, கோபால் சார்ட்ட இப்படிலாம் எடுத்து, ஆனால் அவங்களுக்கே தெரியாது அந்த வேர்டு உள்ளே இருக்குன்ட்டு. அப்படி தான் போட்டு வச்சு. ஆனால் கடைசி நேரத்தில் கேட்பேன் சார்ட்ட, இதை போடலாமா அப்படின்னு கேட்பேன், போடுன்னா போட்டுருவேன். இது மாதிரி உங்களையும் பற்றி எனக்கு நிறைய படிக்கணும்னு பயங்கர ஆசை, உங்கள் எல்லாரையும். ஈவன் சின்ன பையன் கூட அங்கே இருக்க ஒரு 4 பசங்க இருக்கிறாங்க கேவி, அவங்களையும் நான் சொல்லிக் கொடுக்குறது இந்த மாதிரி தான். பண்ண முடியும்னு சொல்கிறது. எஸ்பெஷலி நான் ஒரு ரிசர்ச் ஓரியன்டாக, ட்ரையல் ஓரியன்டாக தான் பார்ப்பேன். அதில் வந்து கோபால் சார் பையனை வந்து ஃபஸ்ட்டு கொண்டு வரும்போது ஃபிட்னஸ் கொண்டு வந்தார். அப்புறம் பேட்மிண்டன் ஆடட்டுமே அப்படின்னாரு. இது பேட்மிண்டன்லாம் சூட் ஆகாது இந்த பாடி, இது அத்லெட்டிக் பாடி, பார்ன் ஃபார் அத்லெட் அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பான். எடுக்குன்னா அவன் நேஷனல் வரைக்கும் போயிட்டான். ஃபர்தராக கொண்டு வரணும்னா அது நான் சாரோட மிஸ்டேக்குன்னு தான் சொல்லுவேன். மேலே அனுப்ப மாட்டேங்காரு பையனை, ஏன் அப்படின்னு தெரியும். அதனால் நீங்கள் நல்லாவும் படிங்க, அச்சீவும் பண்ணுங்கள், நல்ல ஜாபுக்கு போங்க, இதை இதோடு நிறுத்திடாதீங்க.
எனக்கு சார்கிட்ட இருந்த அந்த சப்போர்ட்டை இப்போ உங்கள் முன்னாடி சொல்கிறேன். பசங்களுக்கு ஃபர்தராக என்னால் என்ன செய்ய முடியும், அப்கிரேட் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத சார் என்கிட்ட ஒரு 1/2 அன் ஹவர் பேசியிருப்பேன்ல சார். அந்த விஷயம் யாருமே என்கிட்ட பேசுனதில்ல. வந்தால் வேலை செஞ்சால் போனால் விளையாண்டா போனால் அப்படிப்பாங்க. அது எல்லாமே டிப்ஸு சார் எங்களுக்கு. லைக் கோல்டன் வேர்ட்ஸ். அது நான் என் காலேஜ்கிட்ட எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, பேசுறதுன்னு இன்னும் பயந்துக்கிட்டு இருக்கிறேன். உண்மையை சொன்னால் உள்ளுக்குள்ளே அழுதுகிட்டு இருக்கிறேன். அது என்னால் முடியாது. என்னோடய வேதனையை வந்து சொல்ல முடியல. கேட்குறதுக்கு ஆள் இருந்தால் சொல்ல முடியும். அது சொல்ல முடியல. மேபி உங்கள் எல்லோரும் முன்னாடியும் சொல்லிட்டேன். பிளேஸை பார்த்துக்கோங்க. இன்னும் எல்லா காலேஜையும் நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் சார். அந்த இது இன்னும் பிடிச்சி உங்களுக்கு தரேன். எனக்கு தெரிஞ்சது மெஸ்ஸி ஃப்ரம் மெட்ராஸ். அந்த வேர்டு ட்ரூ ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன். நன்றி அனைவருக்கும். எஃப்சி மெட்ராஸோட ஸ்கவுட்டிங் டைரக்டர் மிஸ்டர் விக்ரம். ஸோ அவர் வந்து பெரிய ப்ரொஃபைல். அங்கே ஆக்சுவலாக டாப் 3 டாப் 4 பர்சன்ஸில் அவர் ஒரு ஆள். அங்கே இது வரைக்கும் ஒரு விசிட்டிங்காக தான் உள்ளே போனோம். அப்போ இருக்க அந்த கனெக்டில் ஃப்ரெண்ட்ஷிப் நோட்டில் ஜஸ்ட் மெசேஜ் மீ. அந்த கனெக்ட் எடுத்தோடனே ஓகே ஐ கேன் டூ ஃபார் 20 அப்படின்னு சொல்லி நான் ரிப்ளை போடுறேன். அடுத்த டக்குன்னு ஸ்ரேஸ் நம்பர் அனுப்புகிறாரு. நான் சார்கிட்ட வந்து உங்கள் பசங்களுக்கு விடுவேன். இவ்வளோ தான் நடந்தது. அந்த சின்ன ஒரு யார் எங்கே கொடுத்தா அந்த விஷயம் நடக்கும் அப்படின்னு பார்த்து பண்ணுறது தான் கார்ப்பரேட்டோட ஸ்ட்ராட்டஜி. ஸோ அந்த கார்ப்பரேட்டோட ஸ்ட்ராட்டஜியை இங்கே சின்னதாக அப்ளை பண்ணது இவ்வளோ பெரிய சேஞ்சை கொண்டு வரும்னு நான் எதிர்பார்க்கல. ஸோ கீப் இட் அப். இதே மாதிரி நிறையா பண்ணணும். இந்த மாதிரி குட்டி பசங்களை அடுத்து நீங்கள் டெவலப் பண்ணணும். சார் நான் சொல்கிறத விட திங்க் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நிறைய சப்போர்ட் அட்வைஸ் கொடுத்துருக்காங்க. நான் வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா, டேலண்ட் வந்து எல்லாருக்கிட்டேயும் இருக்குது. ஒரு செடி மாதிரி. செடியை நம்ம பார்த்து ஏன் பூ வளரல, ஏன் ஃப்ரூட் இல்லை, ஏன் வெஜிடபிள் இல்லைன்னு கேட்கக்கூடாது. அதுக்கு சுற்றி இருக்கிற அந்த என்வாயர்மெண்ட் நல்லா இருக்கா, ஒழுங்காக சன்லைட் வருதா, ஒழுங்காக தண்ணி இருக்கா, வேர் ஒழுங்காக வளருதா, சாயிலில் ஒழுங்காக நியூட்ரிஷன் இருக்கா, அது இருந்தால் தான் செடி வந்து நல்லா வளரும். அந்த மாதிரி எல்லாருமே ஒரு நல்ல செடி. எல்லாருக்குமே அந்த டேலண்ட் இருக்குது. நிறைய ட்ரோஃபீஸ், நிறைய அவார்ட்ஸ், நிறைய பரிசுகள் வின் பண்ணுற வாய்ப்பு இருக்குது. நம்ம தான் அந்த சப்போர்ட் ஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணணும் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு. அது ஆல்ரெடி ஷிஃப்ட் அகாடமி அண்ட் இங்கே இருக்கிற சப்போர்ட் சிஸ்டம்ஸ் ரொம்ப பிரமாதமாக பண்ணிகிட்ருக்கீங்க. நாங்கள் ஒரு சின்ன பார்ட்டு தான் இதில். அண்ட் எங்களோட சப்போர்ட் எவ்வளோ பண்ண முடியுமோ ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் ஆஃப் ஃபுட்பாலர்ஸ்க்கு எங்கள் சைட்லேருந்து கண்டிப்பாக பண்ணுவோம் அண்ட் பண்ணிட்டு தான் இருப்போம். தேங்க்யூ. அனைவருக்கும் மாலை வணக்கம். மேடையில் அமைந்திருக்கும் அனைவருக்கும் நன்றிகள். திருமணத்தில் மாப்பிள்ளை தோழனாக வந்து மாப்பிள்ளையே ஆகிவிட்டீர்கள். தொடர்ந்து நான் 35 வருடமாக கராத்தே பயிற்சியாளர் இருக்கின்றேன். தினம் அவங்களுடைய மாஸ்டர் செங்கல்பட்டுலேருந்து வராரு. அவர் பார்ப்பேன். தினம் எங்கள் கூட கொஞ்சம் கிரவுண்டில் தான் இருப்பார். அவர் தினம் பார்ப்பேன். அவர் விளையாட்டு அவர் சோகமாக போவார். இன்றைக்கி தான் அவர் சிரிக்கிறாருன்னு நினைக்கிறார். மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. அண்ணன் அரசன் அண்ணன் ஃபாலோ பண்ணே இருக்கோம் நாங்கள் ரொம்ப நாளாக. பிரகாஷ் அண்ணன் நண்பர் அவர். அதில் அப்படியே பார்த்தேன். குரோம்பட்டி ஏச்சல் நான் அரசு ஊழியராக இருக்கேன். எம்ஆர்டி இன்சார்ஜ் நான் தான். எல்லாரையும் பார்த்துனே இருக்கேன். விளையாட்டு தொழில் டோர்மெண்ட் ஒன்று வச்சுருக்கேன், ஸ்டேட் டோர்மெண்ட். வாய்ப்பு இருந்தால் எல்லாம் வந்து கலந்துங்க. வாழ்த்துக்கள். உங்களுக்கு ஏதாவது உதவி தேவை என்றால் எங்களிடம் தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.